கொள்ளையவர் புராண கதை உலகறிய விதைத்துரைத்த செல்லுமலை குன்றத்தூர் செக்கிழார் போட்டு எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பொன்னார் மொழியுடன் நமக்கு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிவைகளை வணங்கி அருந்தரும் கருணாம்பிகை தயார் அருந்தரும் அவிநாசியப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழிவைகளை வணங்கி குறையாசிரியர் சிவகமணியாவுடைய திருவடிகளை நேரில் நினைத்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி வருகின்றேன். உட்கார்ந்த சிறை சென்றே இன்று சென்ற வகுப்போட நமக்கு திருமலை சிறப்பு என்ற பகுதி நிறைவாக இருக்கிறது. திருமலை சிறப்பு என்று சொல்லக்கூடிய திருப்பகுதி தான் நம்பிகளுடைய அருள் வரலாற்றை சொல்லக்கூடிய முதல் பகுதி. பெரிய புராணத்துல முதலும் கடைசியுமாக இருக்கக்கூடிய பகுதி திருமலை சிறப்பு. அதாவது ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில நம்பிகள் திருமலையில மலர் பறித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு கமலினை அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை பார்க்கிறார். அப்படி பார்த்தது எதற்காக பார்த்தார் அப்படிங்கிறத சேக்கிர பெருமான் அங்கேயே சொல்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்றார். அதாவது நமக்கு அந்த 2 பெண்களை மலர் பறிக்கின்ற பொழுது பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனேயே சாமிக்கு தெரிஞ்சிருது. எப்பொழுதும் போல இவர் வந்து பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக அங்கே போறார். அங்கு செல்லுகின்ற பொழுது பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, மாதர்வால் மனம் போக்கினை, சாமிக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, இருக்கிற இடத்துலயே மாதர்வால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கடந்து அணைவா என்று சொல்லி சாமிக்கு சொல்றார். அந்த பெண்களோடு மண்ணுலக வாழ்க்கைக்கு சென்று மண்ணுலகத்திலே இன்பம் அனுபவித்துக் கொண்டு அதற்கு பிறகு நீங்க வரலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் வந்து மகிழ்ச்சியெல்லாம் ஒன்று அடையல. 2 தேவலோக பெண்கள், அதே மாதிரி கொடுக்கறதுக்கு சாமி இருக்கிறாரு. அதுக்கு இருந்தாலும் கூட அவருக்கு என்னன்னா, கிடைக்க முடியாத திருவடி, அடைய முடியாத திருவடி இப்போ அடைஞ்சு நம்ம விட்டுட்டு போறோமேனு கொஞ்சம் வருத்தப்படுறார். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சாமி, இந்த பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. மண்ணுலகத்துக்கு போனா இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் மறந்து போயிடலையா, ஒன்றும் தெரியாது. அதனால வேறொரு பெண்ணிடத்திலே என்னுடைய மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். ஏன் அந்த 2 பெண்களை பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு அங்கேயே சொல்றார். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட, அப்புறம் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. இந்த 2 காரணத்துக்காகத்தான் அந்த பெண்கள் மேல அந்த பார்வை போகுது. அதுவும் இறைவனே தான் அதை செய்யறார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை, கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மண்ணுலகத்துக்கு அனுப்புறதுனா ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா. மூல காரணம் அப்படின்னா என்னன்னா, இந்த பெண்களை பார்த்தது. சூக்குமமான காரணம் என்னன்னா, திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுக்கிறது. அதான் நம்பிகளுடைய அவதாரம்னாவே திருத்தொண்ட தொகை தான். அதனால அதற்காக தான் வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வர்றாரு. இப்ப கைலாயத்திலிருந்து கீழே அனுப்பிச்சவரை அனுப்புனவர்களுக்கு அவர் எங்க அவதரித்தார் அப்படின்னா, திருநாவலூர்ல அவதரித்தார். ஒரு சிவாச்சாரியருடைய குடும்பத்துல இசைஞானி பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய தாயாருக்கும், அதே மாதிரி சடையனார் என்று சொல்லக்கூடிய பெரியவருக்கும் அவர் வந்து அவதரித்தார். அதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த பகுதி. அதான் தடுத்தாட்கொண்ட புராணம் இதுக்கு பேரு. அதாவது பறவை இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் என்னென்ன வருது அப்படின்னா, இறைவன் நம்பியாரவர்களை தடுத்து ஆளாக கொண்ட செய்தியை சொல்லக்கூடியது. அதே மாதிரி திருமலையிலே சேடியர் இருவரை கண்டது, அந்த 2 பேரத்தை பார்த்து அதன் காரணமாக இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு வந்தது. அப்புறம் இங்க வந்து முதல்ல அந்த வேறொரு பெண்ணாக இருக்கக்கூடிய கமலினை அணிந்ததையை தவிர வேறு பெண்ணாக இருக்கக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை திருமணம் நிச்சயிக்கிறாங்க. ஏன்னா எப்படின்னா, அந்த ஒத்த குல மரபு அந்த சிவாச்சாரியார் குடும்பத்துல, அதே மாதிரி ஒரு ஆதிசைவ கோத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சடங்கவியாருடைய மகளாக திருமணம் பேச முடிக்கிறாங்க. ஆனா அந்த பெண் வந்து அந்த 2 பேர் இல்லை, கமலினை அணிந்தது இல்லாத காரணத்தினால இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டு அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து அவரு அங்கிருந்து அப்படியே வழிபாடெல்லாம் செய்து கொண்டு அவர் வெண்ணெய் தடுத்தாட்கொண்டு அப்படியே வழிநெடுக எல்லாம் பதிகமெல்லாம் பாடிக்கொண்டு சிதம்பரம் வர்றார். சிதம்பரத்துல வந்து பெருமானை வழிபாடு செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து இறைவனே சொல்றார், பண்ணை ஆரூரில் வருக நம்பார் அப்படின்னு சொல்றார். ஆரூருக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆரூர்ல வந்து பரவினாச்சாரியை அங்கு திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்து இந்த பகுதி, இந்த வரலாறுலாம் இந்த பகுதியில் இருக்கு. 200 பாடலுக்கு மேல இருக்கு. 200 பாடல்களை வந்து இந்த
தடுத்தாட்கொண்டது, அப்புறம் நமக்கு பறவையாரை திருமணம் செய்தது, அதே மாதிரி திருத்தொண்ட தொகை கொடுத்தது, தில்லையம்பதி சென்று பெருமானை வழிபாடு செய்தது, இதெல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடங்கள் என்று சொல்லி இப்படி இதுதான் இதுவரைக்கும் நம்ம சிந்தித்து கொண்டு வந்தது. இப்போ நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்துல முதல் பாடலாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பது திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. அதாவது திருமுனைப்பாடி நாடுன்னா என்ன எது அப்படின்னா, நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலூர் பகுதியெல்லாம் இருந்து இல்லைங்களா, அந்த கடலூர் அதே அந்த கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தான் திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்றது. அதாவது அங்கதான் நம்முடைய அப்பர் சாமிகள் அவதரித்தது. அப்பர் சாமிகள் அவதரித்தது திருவாமூர் என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த ஊர்ல தான் அப்பர் சாமிகள் அவதரிக்கிறார். திருவாமூர்ல அப்பர் சாமி அவதரிக்கிறார், திருநாவலூர்ல சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதரிக்கிறார். ரெண்டு பெருமக்கள் அவதரித்ததா அந்த நாட்டுக்கே பெரிய சிறப்பு. அதை எங்க சொல்றாரு அப்படின்னா, நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்றாருங்க. மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளார சுந்தரரும் பிறந்தருட உலகான நம்மளவோ பேருடையில் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்ப்பாடும் சீர்பாடு என்று சொல்லி, அதாவது ரெண்டு பெருமக்களும் அவதரித்தது திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாடு இந்த உலகத்திலேயே தவம் செய்த ஒரு நாடு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க அதை பத்தி சொல்றாரு. இது எங்க வருது அப்படின்னு நாவுக்கரசருடைய புராணத்துல வருது. ரெண்டு பேர்த்தையும் சொல்றாரு அந்த பாட்டுல, ஒரே பாட்டுல சுந்தரரையும் சொல்றாரு, அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை சொல்றாரு. இப்படி எல்லாம் பெருமையுடைய அந்த நாட்டிலே திருமுனைப்பாடி நாட்டை பத்தி முதல் பாட்டிலேயே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் நமக்கு நாடு மங்கையர் வதன செய்த மதியிரு மருங்கும் மோடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. அதாவது இந்த நாட்டுக்கு பேரு திருமுனைப்பாடி நாடு. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் நமக்கு நாடு அப்படின்னா சிவபெருமான சொல்றாரு. பெருமானுடைய தலையில என்ன இருக்கு? கங்கை இருக்கு. அதே மாதிரி நிலவு பிறை சந்திரன் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாரு? பாம்பு. அப்புறம் கொன்றை மலரை பெருமான் சூடி இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஏதோ இந்த ஓமை சொல்றாரு அப்படின்னா, ஏதாவது கங்கைக்கு, நிலாவுக்கு, பாம்புக்கு, அதே மாதிரி கொன்றை மலருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் சொல்றார். இதெல்லாம் அணிந்து இருக்கக்கூடிய முடியிலை அடைந்த பெருமானால் ஆளோடை காட்டி வலிய ஆட்கொள்ள பெற்றவராகிய அந்த அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர் ஆகால சுந்தரருக்கு ஆணை வழியே இந்த உலகில் அவதரிக்க உரிய நாடு. அதாவது இறைவன் சுந்தரமூர்த்தி சாமிகளை அவர் ஆட்கொண்டார் இல்லைங்களா, அப்படி ஆட்கொண்டவருடைய இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொண்ட ஒரு பெருமையுடைய நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மங்கையர் வதன செய்த மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குலைகள் நாடு திருமுனைப்பாடி நாடுனர். பெண்களுடைய அந்த சந்திரன் போன்ற முகங்களிலே இரு பக்கமும் ஓடி சென்று சிறந்த கயல் மீன்கள் போன்ற கண்கள் காதில் அணிந்த குலைகளை நாடி செல்லும் அழகிய பெண்கள் வாழும் திருமுனைப்பாடி நாடு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படின்னா, அவங்களுடைய முகம் சந்திரனை போல அழகான முகத்தையுடைய பெண்கள். அப்புறம் அந்த அவங்களுடைய கண்களை சொல்லுகின்ற பொழுது கயல் மீன்களை போன்ற கண்கள். கயல் அப்படிங்கிறது பெண்களுடைய கண்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கயல் மீன் போன்ற அந்த கண்கள் என்னமா ரெண்டு பக்கம் இப்படி போய் போய் வருமா. ஏன் அப்படி போய் போய் வருதுன்னா, இந்த மகர குலை அணிந்திருக்கிறாங்களா அந்த பெண்கள், அந்த குலை தோடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவும் மீன் போலவே தெரியுதான். அதனால அந்த மீனோட சென்று விளையாடுவதற்காக அந்த கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஓடிக்கொண்டு இருந்தது என்று சொல்லி அப்படி ரோமை சொல்றாருங்க. இதுல அங்கனர் கருணை கூர்ந்த அப்படின்னா, அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர். அங்கனர் அப்படின்னா பெருமானுக்கு அங்கனர்னு பேருங்க. ஏன்னா அழகிய கண்களை உடையவங்கிறது ஒரு பொருள். இன்னொன்னு அங்கன்மை அப்படின்னா அருள்தன்மை வாய்ந்த கண்கள் அப்படின்னு பேரு. இறைவனுடைய கண் எப்படின்னா அருள்தன்மை வாய்ந்த கண்கள். ஏன்னா பெருமானுடைய பார்வை நம்ம மேல பட்டாவே நமக்கு நன்மை கிடைக்கும், நம்மளுடைய பாசங்கள் எல்லாம் நீங்கிடும். இது எங்க வருது? சரிதத்துல எங்க வருது அப்படின்னா, நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய சரீரத்துல வருது. கண்ணப்ப நாயனார் நானனோட மலை ஏறி போயிட்டு இருக்கிறார். அப்படி மலை ஏறி சென்று கொண்டு இருக்கிற பொழுது இன்னும் மலைக்கு பக்கமா போகல, இப்பதான் போயிட்டு இருக்கிறார். சாமி இன்னும் பார்க்கல. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே சாமி பார்த்துட்டார். இப்ப பாருங்க, சாமி பார்த்தா நல்லதா நம்ம பார்த்தா நல்லதான்னு நம்ம முடிவு வரணும். சாமியை பார்க்கவே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. சாமி நம்மளை பார்த்துருந்தா போதும் இல்லைங்களா. சாமி பார்த்துட்டாராம்.
அப்படி பார்த்ததுனால இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு அவர் எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்புடைய பாசங்களும் நீங்கிருச்சு அப்படிங்கிறார் சேக்கடார் பெருமான். அதாவது திங்கள் சேர் சடையார் தம்மை, யார் திங்கள் சேர் சடையார்? சிவபெருமான், குடும்பிதேவர். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே, சென்றவர் யாரு? தின்னனார், கண்ணப்ப நாயனார். சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தனர். அங்க வந்து சொல்றாரு அங்கனர் அப்படிங்கிறார். அங்கனர்னா அருள்தன்மை வாய்ந்த கண்கள். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த. சரி, இப்ப சாமி பார்த்துட்டாரு, என்ன ஆச்சு சொல்றாரு பாருங்க. அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கினார். சாது அதாவது பவம்னா பிறப்புங்க. இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு கண்ணப்பர் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருக்கக்கூடிய பாசங்களும் நீங்கிருச்சு அப்படிங்கிறார். அந்த பாசங்கள் நீங்கணுங்க. அப்பதான் நமக்கு வந்து இந்த உடம்பு என்ன ஆகும், அந்த ஆணவ மலம் நீங்கி ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் நீங்கி பெருமாளை எப்ப நம்ம அடைய முடியும்னா அந்த நிலை வரணும். அதான் சொல்றாரு தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி. அப்புறம் என்ன சொல்றாரு, அப்ப எல்லாம் போயிடுச்சு, ஆணவ மலம் போயாச்சு, கண்மம் போயாச்சு, மாயை போயாச்சு. இப்ப அப்படி அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னா பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானாங்க. அப்படியே இப்ப ஒளிப்பிளம்பா இருக்கிறார், ஒளிப்பிளம்பா இருக்கிறாரு. அங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, முழுக்க முழுக்க பெருமாண்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் இருக்குதான். பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னாரு. இதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா அருள்தன்மை வாய்ந்த கண்களை உடையவர், ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காகவே இருக்கக்கூடியவர் பெருமான். அப்படிப்பட்ட இறைவன் வந்து ஆட்கொண்ட நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு. யார? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட நாடு அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அங்கனர் அப்படிங்கிறதுக்கு அதை ஆண்டது திரு கைலாயத்திலே போன்ற அருட்செய்தியின் தொடர்ச்சி என்று காட்டுவார் அப்படி சொல்றாரு. ஏன்னா உடனடியா இவருக்கு வந்து எப்படி இறைவன் வந்து ஆட்கொண்டார்னா அதுக்கு போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. ஏன்னா போன பிறப்பிலேயே கைலாயத்தில் அணுக்க தொண்டராக இருந்தவர் சுந்தரர். அதே மாதிரிதான் நம்முடைய கண்ணப்ப நாயனார் இருக்கும். கண்ணப்ப நாயனாரை சொல்லுகின்ற பொழுது அதாவது முன்பு தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டம்பர். முன்பு தவத்தின் ஈட்டம்னா என்ன, போன பிறப்புல அவர் என்ன தவம் செஞ்சாருன்னா அர்ச்சுனனாக இருந்த பொழுது செய்த தவம் தான் இந்த பிறப்பில் அவர் வந்து உடனடியா பெருமானை 6 நாள்ல இறைவன் திருவடி அடைவதற்கு ஏதுவாக இருந்தார். அர்ச்சுனனாக இருந்த பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தார். எப்படி சிவ பூஜை பண்ணாருங்கிறத ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் கோரிலி தேவாரத்தில் சொல்றார், பஞ்சமன தஞ்சொடிக்கு வைகலுதல் பூசணையால் நஞ்சமுது செய்தருடும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுமதம் ஈந்து வந்தான் கொஞ்சகிளி மஞ்சனவும் கோரிலிய பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பஞ்சமனத்தை அஞ்சொடுக்கினார், 5 புலன்களை அடக்கி பூஜை பண்ணுவானா அர்ச்சுனன். நம்மளால முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். யாரோ ஒரு சிலர் பண்ணுவாங்களே நமக்கு தெரியல. ஒரு குண்டூசி விழுந்தா கூட நமக்கு காது கேட்கும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வந்து யாராவது அடிச்சா கூட தெரியாது, திட்டுனா தெரியாது. சண்டீஸ்வர நாயனார் அப்படித்தானே செஞ்சார். சண்டீஸ்வர நாயனார் மண்ணையாற்றங்கரையில் உட்கார்ந்து பூசை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படியே அவங்க அப்பா கோபத்தோட வர்றாரு, பிச்சதத்தன் கோபத்தோட வர்றாரு, கையில ஒரு கோல் எடுத்துட்டு வர்றாரு, ஓங்கி முதுகு மேல அடிக்கிறாரு, தெரியல, கண்டபடி திட்டுறாரு, அதுவும் தெரியல. சொல்றாரு, அதாவது கடிதாம் மொழி கூறி திருமாமகனார் முதுகினால் தண்டு கொண்டு புடைத்தும் மண்டு காதலின் அச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னு. இப்படி எல்லாம் பூஜை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்களே, நம்மளால முடியாது. ஆனா பெரியவங்க பண்ணியிருக்காங்க. சண்டீஸ்வர நாயனார் பண்ணியிருக்கிறாரு. வந்து முதல்ல கடிதாம் மொழி கூறி ரொம்ப கண்டபடி கோபத்தில் பேசினாரு, தெரியல. அப்புறம் தண்டு கொண்டு திருமாமகனார் முதுகில் புடைத்து, அப்பவும் தெரியல. அப்புறம் என்ன செஞ்சாராம், அதை என்ன சொல்ல பாருங்க, அது செஞ்சு கூட மண்டு காதலின் அச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். அவர் பாட்டுக்கு பூசை பண்ணிட்டே இருக்காரு, அடிச்சதும் தெரியல, பேசுனதும் தெரியல. அப்ப எப்ப தெரிஞ்சது, பூசைக்கு வச்சிருந்த பாலை காலால தட்டின பொழுதுதான் பூசைக்கு வச்சிருந்த பாலை காலால தட்டிட்டாங்க, அப்ப இது சிவகுற்றம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சியை கையில் எடுத்தார். மலுவெல்லாம் ஒன்றும் கையில கிடையாது. மாடு மேய்க்கிறவருக்கு எதுக்கு மலு, மாடு மேய்க்கிற குச்சியை கையில் எடுத்தாரு, அது மலுவா மாறிடுச்சு. கையில் எடுத்தோடனே மலுவா மாறிடுச்சு. திருப்பி பார்த்தாரு, அப்பா தான் தெரிஞ்சிருச்சு. அப்பாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, சிவகுற்றம் சிவகுற்றம் தான்.
போட கால் அப்படின்னு சொல்லி காலை போட்டார். 2 காலையும் தரிச்சார். ஒரு கால் தானே பாலை தள்ளிச்சு, 2 காலை எப்படி தரிக்கலாம்னா, சிவ குற்றம் செஞ்சது ஒரு குற்றம், அதுக்கு துணை நின்றது இந்த கால். அதனால 2 காலையும் போட்டாரு. அப்ப சிவ குற்றம் செய்யாம இருக்கிறது மட்டும் குற்றம் இல்ல, செய்யறதுக்கு துணை போனாலும் குற்றம் தான். சண்டீஸ்வர நாயனார் அப்பா காலம் ஒரு காலம் தானே சிவ பூஜைய பாலை தள்ளிச்சு, ஒரு காலம் தானே வெட்டியிருக்கணும். அப்படியே பார்த்தாலும் கூட இன்னொரு காலம் ஏன் வெட்டினார் அப்படின்னா அங்க அதான் காரணங்க. சிவ பூசைக்கு இடையூறு செஞ்சாலும் குற்றம் தான், அதற்கு துணை நின்றாலும் குற்றம் தான். 2 காலை வெட்ட அப்படியே மண் மேல பதைத்து அப்படியே பதைத்து விழுந்தாராம். அதற்கு பிறகுதான் பெருமான் சண்டீஸ்வர நாயனாரை அப்படியே இருக அணைத்து கொண்டு உச்சி முகந்தார் சேர்க்கல பெருமாள். வேற எந்த நாயன்மாருக்கு உச்சி முகந்ததாக சொல்லல. அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார். நம்ம குழந்தைக்கு முத்தம் கொடுப்போம்ல, அது மாதிரி ஈன்ற தாதை தானே எரிந்தாய், நீ அடுத்த தாதை உனக்கணும் அப்படின்னாரு. சிவபெருமானே சொன்னாருன்னா சண்டீஸ்வர நாயனர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். உன்னை பெற்ற தகப்பனார போயிட்டாரு, அடுத்த தகப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அடுத்த தாதை உனக்கு அப்பான்னு சொன்னா போதுமா? அப்பா என்ன செய்வாரு? குழந்தை எடுத்து முத்தம் கொடுப்பாரு, கொஞ்சம் வேற அதையும் செஞ்சிருக்காரு சார். அது அப்படி அந்த சாமியினுடைய கை அவர் மேல பட்டதுனால அந்த உடம்பே அப்படியே மாறிடுச்சு. அந்த மாயை என்று சொல்லக்கூடிய திரேகம் மாறி அப்ப இப்ப அங்க எப்படி இருக்காருன்னா ஒரு உருவத்தில் இதை இறைவனுடைய அருள் தன்மைகள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலது நாம சிந்திக்கிறோம். அப்ப அங்கன்மை அப்படின்னு என்னன்னா அருள் தன்மை வாய்ந்த சாமி தொடவே வேண்டாம், அப்படி ஒரு பார்வை பார்த்தாருனாவே போதும். இறைவனுடைய திருவருள் பார்வை நம்ம மேல அதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம 1000 முறை பார்த்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. சாமி ஒரு முறையாவது நம்மள பார்க்கணும். அதான் அங்க கங்கை அப்படின்னு கங்கை ஏன் சொல்றதுன்னா, உலகம் வாழ்வடையும் பொருட்டு கங்கையை தரித்து வானிலிருந்து இவ்வுலகில் ஆறாக உலக வைத்தது போல் கையிலிருந்து ஆளாள சுந்தரரை உலகில் அவதரிக்க செய்து உலகை வாழ்விக்க செய்த சரிதை குறிப்பு. அதாவது கங்கை அப்படிங்கிறது, கங்கை மேலிருந்து ஆர்ப்பரித்து வந்த கங்கையை பெருமாள் என்ன செய்யாரு? தன்னுடைய திருமுடியில அப்படியே அடக்கி வச்சார். பகீரதன் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவன், பகீரதன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக கங்கையை வர சொல்லி அவன் தவம் செய்யறான். அப்படி கங்கை அவர் பகீரதனுடைய தவத்தை கேட்டு கங்கை மேல இருந்து அப்படி வருகின்ற பொழுது அந்த ஒரு வேகத்தை வந்ததுன்னா பூமியே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு வேகமா வருது. அப்ப சாமி என்ன பண்றாருன்னா அந்த கங்கையினுடைய ஆற்றலை தன்னுடைய முடி மேல அடக்கிக்கிறார். அதான் அந்த கங்கையை அடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதான் அப்படி கங்கை உலகம் வாழ்வடையும் பொருட்டு கங்கையை தரித்து வானிலிருந்து இந்த உலகில் ஆறாக உலவ வைத்தது போல் இப்ப கங்கையை மேல இருந்து வந்த கங்கையை தன்னுடைய தலை மேல வச்சாரு. இப்ப இந்த உலகம் உயிர்முறை பொருட்டாக என்ன பண்ண போறாரு? தன்னிடத்துல கைலாயத்தில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளை இந்த மண்ணுக்கு வர செய்ய போறாரு. அதனால கங்கையை இங்க ஓமை சொல்றாரு. கங்கையை அடக்கி எப்படி இந்த உலகத்தை வாழ்வடைய செய்தாரோ பெருமான், அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த மண்ணுலகத்திலே பிறக்க வைத்து நம்ம எல்லாம் உயிரோடைய செய்ய போறாரு. நம்ம எப்படி உயிரோடைய செய்ய போறாரு? திருத்தொண்ட தொகை கொடுத்து நம்ம எல்லாம் ஆட்கொள்ள போறாரு. அதான் ரொம்ப சிறப்புங்க. மதியம் பாம்பும், மதி அப்படிங்கிறது நிலவு, பாம்பு ரெண்டும் எதிரெதிரான ஒரு இதுதானே. பாம்புக்கும் நிலவுக்கும் ஆகாது இல்லைங்களா? ஆனா ரெண்டையும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, பாம்போடு திங்கள் பகைதீர்த்து ஆண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு திருமுறைகள் நமக்கு வருது. அப்படின்னா பறவையாறு சங்கிலியாறுகளின் உடல் தீர்த்து ஆளாத சுந்தரன் வைத்த சரித குறிப்பு. இப்ப ஒரு மனைவி இருக்கிறதே கஷ்டம் இல்லைங்களா? 2 மனைவியோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலை. அந்த மகிழ்ச்சிக்கு யார் காரணமா இருந்தா? சாமி தான் காரணமா இருந்தார். அந்த உடலை தீர்த்ததெல்லாம் சிவபெருமான் தான் தீர்த்தார். இப்ப எப்படி, அதாவது திங்களும் பாம்பும் எப்படி, சந்திரனும் பாம்பும் எப்படி ஒன்னா வச்சிருக்கிறாரோ அது மாதிரி பறவையாரையும் சங்கிலியாரையும் ஒன்றாக சுந்தரமூர்த்தி சாமிகளோடு சேர்த்து வைத்த ஒரு பெருமை பெருமானுக்கு உண்டு. அதனால அந்த ஓமை சொல்றார். அப்புறம் கடுக்கை அப்படிங்கிறது கொன்றைங்க, கொன்றை மாலை. கொன்றை அப்படின்னா பிரணவ உருவம் உடையது கொன்றை, பிரணவ உருவம் உடையது கொன்றை அப்படிங்கிறதுனால அதாவது மந்திர ஸ்வரூபமாகிய அந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறதுனால இந்த கொன்றை அங்க சொல்றார். அதான் கடுக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படின்னா திருத்தொண்ட தொகையாதி தேவாரங்களை உலகிலே தோற்றுவிக்க செய்யும் பொருட்டு அந்த இறைவன் செய்த ஒரு பேர் உபகாரம் என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க.
அப்படி ஆண்டவர் நமக்கு நாடு, அவருக்கு அவதார உரிமையான நாடு என்று சொல்லி சொன்னாருங்க. ஓலை காட்டி ஆண்ட செய்தி பின்னர் உரைப்பாராயினும், அது புராணத்தினுடைய ஒரு இதுக்கு இந்த ஓமை முதல் பாட்டிலேயே இத்தனை செய்திகளை சொல்லியிருக்கார். திருத்தொண்ட தொகை கொடுத்தது, அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தூது சென்று அவங்களை கணவன் மனைவியை ஒன்றாக வைத்தது, இதெல்லாமே இந்த முதல் பாட்டிலேயே நமக்கு சொல்லிடுறார். வதனமதி அப்படின்னா செங்கையல் குலைகள் அப்படின்னா வதனமதினா தாமரை மலர் போன்ற அந்த முகத்தை சொல்றாருங்க. சந்திரன் போன்ற முகம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. கயல் அப்படிங்கிறது கண்களையும், குலை அவர்கள் அணிந்திருந்த அந்த காதில் இருக்கக்கூடிய ஒரு அணிகளையும் சொல்றாரு. கண்கள் நீண்டிருத்தலை கூறியபடியாக என்று சொல்லி சொல்றாரு. குலைகள் மகர வடிவாக அமைக்க பெருமாதலின் கயல் மகரங்களை உறவு கொண்டாடுவது போல இருந்தது என்று சொல்லி சொல்றாரு. அப்படி எல்லாம் இதை இந்த முதல் பாட்டிலேயே இவ்வளவும் சொல்றாரு. பறவையார் ஆரூர் நம்பிகளை பண்டை விதி கடை கூட்ட பறவையார் கண்களால் கண்டபின் எதிர் வந்தவர் யாவர் என்று சேடியை வினவ, அதாவது இப்ப கோயிலுக்கு வழிபாடு செய்ய போறாருங்க சுந்தரர். அப்படி சுந்தரர் வழிபாடு செய்ய போற பொழுது பறவை நாச்சியார் பார்த்துறாங்க. பறவை நாச்சியார் வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, சேக்கிழார் பெருமான் அண்டர்கிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டாருங்க. அப்படின்னா ஆரூர் பெருமானை தவிர அந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது. அம்மா அப்பா கிடையாது. அங்க ஆரூர்ல அந்த சங்கிலி நாச்சியாருக்கு அம்மா அப்பா உண்டு. அங்க ஒற்றியூர்ல நாயிருக்கலார் அப்படின்னு சொல்லி ஒரு வேளாளர், அவருடைய மகள் தான் சங்கிலி நாச்சியார். ஆனா பறவை நாச்சியாருக்கு அந்த மாதிரி இல்லை. அவங்க குலம் மட்டும் சொல்றார், உருத்தர வல்கணத்தார் அப்படின்னு சொல்லி. உருத்தர கணிகியர் குலம், பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு குலங்கிறத மட்டும் சொல்றார். அம்மா அப்பா தான் இல்லை. அதனால அவங்களுக்கு என்னன்னா, ஆரூர் பெருமானை தவிர வேற ஒன்றும் மனசுல கிடையாதுங்க. அதான் அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப. சரி, அப்படி இருக்கக்கூடிய அம்மா ஏன் சுந்தரரை மட்டும் பார்த்தாங்கன்னா, அதான் பண்டை விதி கடை கூட்டன்னு சொல்லிட்டாரு. பண்டை விதினா அந்த கைலாயத்துல பார்த்தாங்க இல்லையா, மலர் பறிக்கிற பொழுது, அதுதான் காரணம். அது பறவை நாச்சியார்னு ஒருத்தர் அங்க ஆரூர்ல இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சுந்தரர் வரல. அவர் பாட்டுக்கு வந்தாரு. சாமி தான் வர சொல்றாரு. சிதம்பரத்துல சாமி போட்டிருக்கிறார். அவரு சிதம்பரத்துல அப்படியே லயித்து போயிருக்கிறார். அப்ப சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா இப்போ இங்கேயே இருந்துட்டு வராட்டு இருக்குது இவன் பையன், அதனால இவனை முதல்ல நாம திருவாரூர் கூட்டிட்டு போகணும். ஏன்னா திருவாரூர்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே மாதிரி திருத்தொண்ட தொகை கொடுக்கணும். அப்பதான் சாமி அசரீரியா பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு அப்படியே அசரீரியா கேட்குது. யார் சொன்னாங்க தெரியாது, இறைவனுடைய திருவாக்கு. அப்ப பண்ணை ஆரூரில் வருக நம்பால்னு ஒரு ஒளி கேட்குது. அதனால நம்ம திருவாரூர் போகலாம் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் திருவாரூர் சிதம்பரத்திலிருந்து புறப்படுறாரு. அப்படி போய் அதற்கு பிறகுதான் இந்த திருமணம் எல்லாம் நடக்க போது. எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு பகுதி. அப்படி அந்த பண்டை விதி கடை கூட்ட பார்த்துட்டாங்க அம்மா. பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டாருனாரு. அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த பெண்கள்கிட்ட கேட்கறாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு ஆணையும் பார்த்து அவங்க அப்படி கேட்டது இல்லை. எத்தனையோ பேர் அதை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஆனா யாரையும் பார்த்து அவங்க அப்படி கேட்கல. ஏன்னா ஏன் கேட்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இவரை பார்த்த உடனே மட்டும் எதிரில வந்தவரை, நம்ம குற்றிடம் கொண்ட பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது எதிரில் வந்தாரே அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பிரான் தோழர். முதல்ல என்ன சொன்னாங்க, தம்பிரான் தோழர், சைவ முதல் திருத்தொண்டர், அவருடைய பேர் நம்பி ஆரூரன் அப்படின்னா. எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய தோழர். அப்புறம் அவருடைய வேற என்ன தகுதி, சைவ முதல் திருத்தொண்டர், முதல் தொண்டர் அவருதான். அப்புறம் என்ன சொன்னாங்க, பெயர் என்ன சொல்ல, நம்பி ஆரூரன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனசுல ஏதோ ஒண்ணு ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா, அதான் அந்த பழைய விதியினுடைய காரணமா, சரி இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. அந்த பெண்கள் சொல்றத கேட்கறாங்க பாத்தீங்களா. அப்போ அந்த காது வேலை செஞ்சது இல்லையா, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுட்டாங்க. அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்களோன்னு அந்த காது கொஞ்சம் கேட்டுதான். அதெல்லாம் இங்க அந்த காதை சிறப்பா அந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம குலை அங்க அந்த பாட்டுல என்ன சொல்றாருங்க, மங்கையர் வதன செய்தி மதியிரு மருங்கும் மொழி செங்கையர் குலைகள் நாடும் திருமுனைப்பாடி. அந்த குலைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லி சொல்றாருங்க. பெண்ணே ஆயினும் ஆணை ஆயினும்
சிவபெருமானிடத்தும் அவன் அடியாரிடத்தும் உள்ள அன்பின் பெருமை கூறுதலே இந்த புராணத்தினுடைய நோக்கம். அதாவது இதை வைத்துக் கொண்டு வந்து பெண்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்து இந்த பெரிய புராணத்தை சொல்லக்கூடாது. அயன்மார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பெருமைகளை சொல்லுவதுதான் பெரிய புராணம். பெண்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது, ஆண்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. நம்ம இதை பிரிக்கவெல்லாம் கூடாது. காரைக்கால் அம்மையார் புராணத்தை சொன்னா பெண்களுடைய பெருமையை சொல்வார். அதே மாதிரி நம்முடைய இயல்பை நாயனாருடைய புராணத்தை சொன்னா ரெண்டையும் சொல்லுவார். அம்மாவும் பெரிய பணி செஞ்சிருக்கிறாங்க, அவர் பிள்ளையாருடைய நாயனார் புராணத்துல 2 பேரும் இணைந்து பணி செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால ஆணாக இருக்கிறாங்க பெண்ணாக இருக்கிறதுங்கிறது நம்ம ஒன்றும் சைவத்துல வந்து ரெண்டுமே ஒண்ணுதாங்க. அந்த இன்னொன்று என்னன்னா சைவத்துல எல்லாருமே பெண்கள் தான். அதை நாம முதல்ல நினைச்சுக்கணுங்க. சிவபெருமான் மட்டும்தான் ஆண். ஆமா, சிவபெருமான் மட்டும்தான் ஆண். ஆன்ம வர்க்கங்கள் அத்தனையுமே பெண்ணு தான். அவன் ஒருத்தன் தான் ஆண். எல்லாரும் அவனுடைய திருவடியை போய் அடையணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுதான் திருவாரூர் தேவாரம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீந்தால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நாங்கள் தலைவன் தாளே. பாடுனது யார் தெரியுங்களா? அப்பர் சாமி. அப்பர் சாமி தன்னை ஒரு பெண்ணாக மாற்றி சிவபெருமானை வந்து ஆணாக வைத்து அந்த ஒரு காதல் உணர்வோட பாடி, ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலுடைய பெயரை கேட்டால் எப்படி வந்து அவளுக்கு மனமாற்றம் எல்லாம் வருமோ அது மாதிரி. அப்புறம் ஒரு கட்டத்துல அவனே தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு போறாங்க பாருங்க. அது வரைக்கும் அந்த பாட்டுல சொல்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், பேர் என்னன்னு கேட்டாங்களாம். ஆரூரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி ஆரூரன் கேட்ட உடனே அவர் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். திருவாரூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டார். அதை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டால், பெயர்த்து அவனுக்கே பிச்சையானாள். இதை கேட்ட உடனே அவனுக்கு அடிமையாயிட்டாளாம். அப்புறம் அடிமையான உடனே என்னாச்சு? அப்பா அம்மா நமக்குன்னு ஒரு குடும்பம் அதையெல்லாம் வந்து அவன் மனசுல எதுவுமே இல்லை. அதையெல்லாம் மீறி வெளியில வந்துட்டான். அகன்றால் ஆச்சாரத்தை, ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரத்தை மீறி வெளியில வந்துட்டாலாம். இப்ப எப்படி இருக்கிறா அப்படின்னா, தன்னை மறந்தால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், நம்ம யார் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல, தன்னுடைய பெயர் கூட தெரியல. தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. நங்கைன்னா பெண்ணுங்க, தலைவன்னா சிவபெருமான். பெருமானுக்கு அடிமையாயிட்டா என்று சொல்லி ஒரு ஒரு அந்த இதோட ஒரு அகத்துறை பாடலாக அது அமைய பெற்றிருக்கும். இப்படிதான் வந்து பெருமானுடைய அந்த திருவருளை வந்து நம்ம எல்லாருமே வந்து பெண்கள் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நினைச்சுக்கணும். எல்லாருமே இறைவன் ஒருவன் தான் ஆண். ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ உலகியல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இன்பம் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பொழுது நம்மளே ஆண் அப்படின்னு சொல்லிட்டா, சிவபெருமானும் ஆண் அப்படின்னா ஆணு சேர்ந்தா எப்படி இன்பம் கிடையாது. அதனால ஆன்மாக்கள் அத்தனையும் பெண் அப்படிதான் நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. ஆன்மாக்கள் அத்தனையுமே பெண், இறைவன் ஒருவன் மட்டும் ஆண். அவனுடைய திருவடியில் சேர்கின்ற பொழுது அந்த ஈடு இல்லாத ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். அதான் நம்முடைய சமய சாஸ்திரங்கள் நம்முடைய தோத்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, பெருமானுடைய திருவடி, அதாவது உமையம்மை வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இறைவனுடைய திருவடியில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தான் அம்மா, சேர்க்கிற வரைக்கும் தான் அம்மாவுடைய வேலை. அங்க சேர்த்தாச்சு அப்படின்னா அம்மாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப அது உமையம்மையோட வழிபாட்டோடவே நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த இன்பம் கிடைக்கும். பெருமான் திருவடிக்கு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த ஒரு முடிவில்லாத ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். வழிபாட்டினுடைய நிறைவான இன்பம் எங்க கிடைக்குதுன்னா சிவ வழிபாட்டில் தான் கிடைக்கும். அப்ப இது அம்மா அப்படின்னா நம்மளை கூட்டிட்டு போய் சேர்க்கிறது அம்மா தான். பெருங்கருணை நாயகி இல்லையா? பெருங்கருணை நாயகி என்ன பண்ணுவான்? நம்மளை கூட்டிட்டு போய் அவனை பெருங்கேடலிய பருகிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்க. முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய பொருள் என்ன தெரியுங்களா? முக்தி பஞ்சாக்கரங்கிறது சிவைய சிவன். அதுல வந்து நாமா கிடையாது. ஆச்சாரிய அபிஷேகத்துல அல்லது இதுல நிர்வாணத்தை கீழே சொல்லக்கூடிய மந்திரம். அதுல என்ன பொருள் அப்படின்னா, தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து தாயை மறந்து பின் தாதையுடன் கூடி மகிழ்ந்தல் அப்படிங்கிறது. தாயும் துணையோடு அப்படின்னா வகர் சி வா இருக்கு இல்லைங்களா? சி வா யா மூணுதாதுல இருக்கு. வகாரம் அதாவது சிகா யகாரம் என்று சொல்வது ஆன்மா இல்லையா? யகாரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா
வகாரம் என்று சொல்லக்கூடிய உமையம்மையினுடைய துணையோடு சிகாரத்தை சென்று சேர்ந்து கூட்டிட்டு போன வகாரத்தை மறந்துடணும். இதுதான் முக்தி வெங்காயம். யாரு கூட்டிட்டு போனாங்களோ அவங்களையும் மறந்துடணும். ஆமா, அதுதான் சிவய சிவ அப்படிங்கிற மந்திரத்தினுடைய பொருள். அதாவது ஆன்மாவானது, யகாரமாகிய ஆன்மாவானது வகாரமாகிய உமையம்மையினுடைய திருவருள் சக்தியோடு சிகாரமாகிய சிவத்தை சேர்ந்து அழைத்து கொண்டு சென்ற வகாரத்தையும் அருள் சக்தியும் மறந்துடும். அப்ப அந்த திருவருள் இன்பத்திலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி பெற்றார். தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்ந்தல். இதுதான் வையாபுரியார் இது அடிக்கடி வகுப்புல சொல்வார். ஆமா, எப்ப நமக்கு அந்த பேரின்பம் கிடைக்குன்னா சிவத்தோடு சேருகின்ற பொழுதுதான் நமக்கு பேரின்பம். உமையம்மையுடைய வழிபாட்டோட நின்றுட்டோம்னா அந்த முழுமையான இன்பம் கிடைக்கும். உமையம்மை வழிபாடு செய்யணும். எது வரைக்கும்? சாமியுடைய திருவடிக்கு செல்லுகின்ற வரைக்கும். அதுக்கு மேல சாமி தான் நமக்கு அந்த இன்பத்தை கொடுக்க முடியும். இல்லாத இன்பத்தை கொடுப்பது இத்தை விளைவித்த மலம் அப்படின்னா முக்தியில என்ன செய்யுது அப்படின்னா 3 பொருளும். அதாவது இறைவன் என்ன செய்யறான இன்பத்தை கொடுக்கிறான், ஆன்மா என்ன செய்யுதுன்னா இன்பத்தை அனுபவிக்குது. மலங்கள் என்ன செய்யுது? சரி, இது பாட்டுக்கு நல்லா அனுபவிக்கிட்டுன்னு சொல்லி மலம் விலகி நிற்குது. விலகி நின்னாவே போதும் இல்லையா? மலம் நம்மளை விட்டு விலகி நின்னாவே ஆன்மா அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதாவது முக்தியில 3 பொருள் அப்படின்னு சொல்லி உண்மை விளக்கத்துல கடைசியா சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் இன்பத்தை கொடுப்பான், அதே மாதிரி ஆன்மா இன்பத்தை அனுபவிக்கும். இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் இறைவன், அனுபவிக்கக்கூடிய பொருள் ஆன்மா. அதுக்கு துணை செய்யக்கூடியது அருள் சக்தி. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். திருமுனைப்பாடி நாடு அப்படின்னா, திருமுனைப்பாடி நாடுங்கிறது முனையரையர் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. திருமுனைப்பாடி நாடு சிற்றரச மரபிலே வந்த ஒரு சிலர். நரசிங்க முனையர் அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிங்க முனையர் என்று நாடுவார் அரசர் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்துல சொல்லப்படும். நரசிங்க முனைய நாயனார் தான் நம்முடைய நம்பிகளை அவர் வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டவர். நம்பிகள் சிறுதேர் உருட்டி விளையாடுகின்ற கூட அதெல்லாம் இந்த பகுதியில் வரக்கூடியதுதான். விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது அந்த குழந்தை அழகா இருக்குது. போய் நரசிங்க முனைய நாயனார் போய் சடையனார்கிட்ட போய் பேசி அந்த குழந்தையை நாங்கள் வளர்க்குறோம் என்று சொல்லி நம்பிகளை சின்ன வயசுலயே அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிடுறார். அவர் வளர்ந்ததெல்லாம் அரண்மனையில தான் வளர்ந்தார். அதனால அவருக்கு பேர் இளவரசர்னு ஒரு பெயரு உண்டு. திருமுனைப்பாடி இளவரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜா ஆரூர் நம்பிகளது முன் வரலாற்றில் கூறியபடி திரு கையிலேயே இவரது இடமாதலினாலும் திருத்தொண்ட தொகையின் வரலாறு கூறும் பகுதிக்கு உரியது சோழ நாடே ஆதலாலும் பிறவாற்றாலும் நாட்டின் சிறப்பிங்கு கூறவில்லை என்று சொல்லி சொன்னார். பாட்டில் மங்கையருடைய அழகு கூறியதால் அந்நாட்டு மக்களின் சிறப்பும் வரும்பாட்டில் நலத்தின் மிக்க என்றமையால் நாட்டு சிறப்பும் சொல்லியிருக்கிறார். அதாவது பெண்களுடைய சிறப்பை இந்த பாட்டில் மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடு ரொம்ப வளமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது பெருகிய நலத்தான் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அருமறை செய்வம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தான் மிக்க வடம்பதி வாய்மை குன்றாம் திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. இப்ப திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லுவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடு இல்லைங்களா? இப்ப அந்த நாட்டுல திருநாவலூர் அப்படிங்கிற ஊர் தான் நம்பிகள் அவதரித்தது. திருநாவலூர் எல்லாத்துக்கும் தெரியலையா? இன்னைக்கு நம்ம அரண்மனை அறக்கட்டளை சார்பாக மிகப்பெரிய கற்கோயில் கட்டியிருக்காங்க. பெரிய பொருள் செலவு செய்து நம்பிகள் அவதரித்த அந்த வீட்டை அவர்கள் இப்பெல்லாம் பராமரித்து அதையெல்லாம் கற்கோயிலாக மாற்றி நல்ல திருப்பணி செய்திருக்காங்க. அதனால அந்த நாவலூரை பத்தி சொல்றார். பெருகிய நலத்தான் மிக்க அப்படின்னா நீடிய நலங்கள் பலவும் மிகுந்த பெரிய அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த அப்படின்னு சொல்லுகிறார். அருமறை சைவம் ஓங்கன்னா அந்த வைதிக சைவ நெறி உலகத்திலே ஓங்கி வளரும் பொருட்டு திருவருளினாலே அந்த கோதை காட்டி ஆண்டவர் அவதரிப்பதற்கு பொருந்திய பெருந்தவத்தை செய்த வளமுடைய பதி என்று சொல்லி, அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் எங்க இருக்கிறாரு? இறைவனுடைய திருவடியிலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வராரு. இந்த மண்ணுலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு, எத்தனையோ ஊர் இருக்கு, எத்தனையோ நாடுகள் இருக்கு. ஆனா எங்க அவதரித்திருக்கிறார்? நாவலூர்ல. அப்ப அந்த ஊர் எவ்வளவு பெருமை பெற்று இல்லைங்களா? தமிழகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய பூமி.
தமிழகத்துல அது அந்த திருநாவலூர்ல அவதரிக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெருமை பெற்ற நாடா இருக்கு. அதான் சொல்றாருங்க, அருமறை சைவம் ஓங்க அருணினால் அவதரித்த மறுபிய தவத்தான் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா என்று சொல்லி அந்த திருமறையவர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா உண்மை நெறி பெறலாத மறையவர்களுக்கு நிலைத்து வாழக்கூடிய திருநாவலூர். அப்படின்னா உண்மை நெறி பெறலாத அந்த வேதியர்கள் அந்தரர்கள் வாழக்கூடிய ஒரு பதி என்று சொல்லி அந்த பதியை சொல்றாங்க. பெருகிய நலம் உலகுக்கு உதவுவதாகிய நன்மை. இந்த நாடு உதவிய நலம் என்னன்னா நாளும் நாளும் பெருகி கொண்டே போவது தலமாவது அந்நலமாவது அருமறை சைவம் ஓங்க செய்தது. இது ஆரூர் நம்பிகளது அவதாரத்தில் உண்டாகியது. அதாவது அது வரைக்கும் சைவம் இல்லையா, இவர் வந்ததுக்கு பிறகுதான் சைவம் வந்ததா. இவர் என்ன ஒரு 1300 வருஷம் தானே ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சைவம் இருந்தது. சைவத்தினுடைய ஒரு வழிபாடு இருந்தது, சிவபெருமான் வழிபாடு செம்மையா இருந்தது, அந்த காலத்துல இருந்தது. அந்த அடியார் வழிபாடுங்கிறது எப்ப வந்தது அப்படின்னா நம்பிகளுக்கு பிறகு. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது வழிபாடு அப்படிங்கிறது சைவத்துல 2, இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு. அந்த அடியார் வழிபாடு எப்ப விளக்கம் பெற்றது அப்படின்னா நம்பிகளுடைய அவதாரத்துக்கு பிறகுதாங்க. அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு விரல்முண்ட நாயனாருடைய புராணத்துல பார்க்கலாம். விரல்முண்ட நாயனார் புராணத்துல சேக்கிழ பெருமான் சொல்றாங்க, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட சிறுவரைகள் ஓலப்படவும் உணவறியார்தாம் அடியாருடன் நாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா ஞாழம் உய்ய, ஞாழம்னா உலகம், இந்த உலகம் உய்யும் பொருட்டாக நாமெல்லாம் உய்யும் பொருட்டாக சுந்தரர் என்ன பண்ணாரு, திருத்தொண்ட தொகை கொடுத்தாரு. அப்படி திருத்தொண்ட தொகை கொடுத்த சுந்தரர் திருத்தொண்ட தொகை கொடுத்தாரு. அப்ப அந்த விரல்முண்ட நாயனார் சொன்னாராம், சுந்தரர் அப்படியே திருவாரூர் வருகின்ற பொழுது தேவாசிரிய மண்டபத்துக்கிட்ட போய் வழிபாடு செய்யறதுக்கு தனக்கு தகுதியிலேன்னு ஒதுக்கி வர்றார். ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அடியார்களை வணங்காத போறான்னு சொல்லி சுந்தரர் விரல்முண்ட நாயனார் சொல்றார், சுந்தரன் பிறகு அப்படின்னு சொல்லி. அப்படி சுந்தரனை அடியார்களை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானே பிறகு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறார். அப்ப சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, எப்பா என்னவா பிறகுன்னு சொல்ற, அடியாருடன் நான் உலகு அப்படின்னாரா ஆரூர் பெருமானே. எப்ப நான் அடியார்கள் கூட தான் இருக்கிறேன், என்ன பிறகுன்னு சொல்றேன் ஏன்னு சிவபெருமானே சொன்னாராம். சேக்கிழ பெருமான் சொன்னாருங்க. ஆமா, அதாவது ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைவன் பாட அருமறைகள் ஓலவிடமும் உணர்வறியாதாம் அடியாருடன் நாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்த பிறார் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமானுடைய அடியாருடைய பெருமை யார் முழுமையாக அறிந்தவர்கள் என்று சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி எரிபத்த நாயனாருடைய புராணத்திலையும் சொல்றார். எரிபத்த நாயனாருடைய புராணத்துல புகழ் சோழ நாயனாரை எரிபத்தரை சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்க சொல்றாருங்க, சிவபெருமான் தவிர வேற யாரும் அவங்களுடைய பெருமையை அளந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் வாழ, அதாவது தன்னுடைய உயிரை கொடுவதற்கு தன்னுடைய வாழையவே கொடுத்தார் இல்லையா புகழ் சோழ நாயனார். எரிபத்த நாயனார் வாங்கி என்ன பண்ணாரு, அவர் இப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு நாம இப்படி தீங்கு நினைச்சமே என்று சொல்லி தன்னுடைய களத்துல பூட்டினாரு. 2 பேரும் அப்பதான் பெருமானுடைய அசரீரியாக, அதாவது உங்களுடைய அன்பை மண்மேல் காட்டுவதற்காக இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு 2 பேரும் அன்பு பாராட்டி கொள்றாங்க. அப்ப கடைசி சரீரத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் எரிபத்த நாயனார் வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதான் புகழ் சோழ நாயனார் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் அன்றி நீளும் தொண்டின் நீர்மை அறிந்தளந்த யார் அறிந்து அளக்க வல்லார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரால அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சிவபெருமான் ஒருவரால தான் அளக்க முடியும். பெருமான் அடியாருடைய பெருமைகளை முழுமையாக யார் சொல்ல முடியும்னா சிவபெருமான் மட்டும்தான். பெரிது பெரிது கோணம் பெரிதுங்கிற பாட்டுல அவை பாட்டி சொல்றாங்க இல்லைங்களா, தொண்டர்தன் பெருமையோ சொல்லவும் பெரிதும். சிவபெருமானுடைய பெருமைகளை கூட சொல்லலாம், தொண்டர்களுடைய பெருமைகளை சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி இங்க அந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா நம்பிகள் தான். அடியார் வழிபாட்டினுடைய மையமாக இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுத்தது சுந்தரர் தான்.
அதான் பெருகிய நலம் அப்படின்னு சொல்றாரு. அப்பர் சுவாமிகளையும், அதாவது இது போலவே இந்நாடானது அருமறை சைவத்தின் இன்னொரு ஆச்சாரிய மூர்த்திகளாகிய அப்பர் சுவாமிகளையும் உலகிற்கு உதவி நலம் செய்ததாம் என்று சொல்லி, இந்த ரெண்டு பெருமக்கள் நலமும் பெருகிக் கொண்டே வருவதாதலில் பெருகிய நலத்தான் மிக்க பெருந்தொரு நாடு அப்படின்னு சொல்லி, அப்பர் சுவாமிகள் அவதரித்தது திருமுனைப்பாடி நாடு, திருவாமூர், இவர் திருநாவலூர் என்று சொல்லி, மறந்தெழுத்தி நெறிமாறங்கள் பார்த்து சொல்றாரு. பின்னர் ஸ்ரீ ஸ்ரீ இதுக்கு பிறகு மறுபடியும் என்ன, பின்னாடி வந்த மெய்கண்டார் அவதரித்தது அங்கதானையா இல்லையா? மெய்கண்டார் அவதரித்தது அங்கதான், திருமுனைப்பாடி நாட்டில் இல்லைங்களா? ஏன்னா அவர் அச்சுத கலப்பாளருடைய ஊர் இங்க பெண்ணாடம் இல்லைங்களா? ஆனா குழந்தை எங்க பிறக்கும்? அம்மா வீட்டுல தானே குழந்தை பிறக்கும். இந்த காலத்துலயும் சரி அந்த காலத்துலயும் சரி அம்மா வீட்டுல தான் குழந்தை பிறக்கும். இவர் எங்க பிறந்திருப்பார்? அப்பா வெண்ணைநல்லூர் தான் பிறந்திருப்பார், மாமாவுடைய ஊர்ல தான் இருந்திருக்கார். அதனால அவர் அவதரித்ததும் திருமுனைப்பாடி மெய்கண்டார். மெய்கண்ட சுவாமிகள் ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரியர் என்ற சைவ சித்தாந்த சந்தானாச்சு, அதே மாதிரி சைவ அருளந்தி சிவாச்சாரியர் அவதரித்ததும் அதே நாள் இதுதான். அந்த திருத்துறையூர் தவத்துறை என்று சொல்லக்கூடிய பதையில அருளந்தி சிவாச்சாரியர் அப்பா ரெண்டு சமயாச்சாரியார்கள் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒன்று, அப்பர் சாமிகள் ஒன்று, சந்தான ஆச்சாரியர்கள் 2 பேரும், மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியர். அப்ப 4 பெருமக்கள் அவதரிக்கிற அளவுக்கு அந்த நாடு அவ்வளவு பெருமை பெற்று. அதான் நம்ம ரொம்ப முக்கியங்க. சைவத்துல 2, சந்தானத்துல 2, 4 பெருமக்கள் அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு. வேற எந்த ஒரு நாட்டுக்கும் அவ்வளவு ஒரு பெருமை இல்லை. அதான் சொல்றேன். பெருந்தொரு நாடு, அழியாத ஐஸ்வர்யத்தையுடைய நாடு என்று சொல்லுகிறார். அருமறை சைவம், வேதத்தின் பயனாக உள்ள சைவம், இது வைதிக சைவம் என்று சொல்றாங்க. இதே சைவ சித்தாந்தம் என சொல்லுவது. அருமறை சைவம்ங்கிறது என்னன்னா வைதிக சைவம். வைதிக சைவம்னா என்ன? அதுதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அழியாத ஒரு நெறி என்று சொல்லுவது சைவ சித்தாந்த நெறி அப்படின்னு சொல்லுகிறார். சைவ சித்தாந்தம் என்ன? திருமுறை. அதே மாதிரி ஆகமம் தான் சைவ சித்தாந்தம் இல்லைங்களா? ஆகமம் என்ன சொல்லுது? 30 உண்மைகளை தான் நமக்கு சொல்லுது. சைவ ஆகமங்கள் தான் நமக்கு சைவ சித்தாந்தமாக நமக்கு தமிழ்ல இருக்க. ஓரும் வேதாந்தம் என்ற உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தத்தே நமது என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ஓரும் வேதாந்தம் என்ற உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தத்தே நமது என்று சொல்லி, சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு அதாவது வேதம் அப்படிங்கிறது பொதுங்க. அதே மாதிரி ஆகமம் என்று சொல்லுவது சிறப்பு. ஆகமம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் வைதிக சைவம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சைவம். அப்படி வேதத்தின் பயன் சைவம் என்பதே ஆசிரியர் சேக்கிழார் சுவாமிகள் கருத்து என சன்னீச நாயனருடைய புராணத்துல சொல்றாரு. வேதத்தினுடைய பயன் என்னன்னா, வேதத்தின் பயன் சைவம் என்று சொல்றாங்க. அதே மாதிரி வேத உள்ளுரையாள விரிவுணர் வேணிநாதமையும் அவன் அடியாரையும் நயர்ந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவன் 2மே செய் கருத்துடையார். வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு, அடியார் வழிபாடு, 2ம் தான் சொல்றாங்க. வேத உள்ளுரையாவன அப்படின்னு சொல்றாங்க. ஓங்க அருமறை சைவம் நம்பி ஆரூர்வது திரு அவதாரத்தாலே ஓங்கி வளர்ந்தது என்று சொல்லி, இது பற்றி திருமலை சிறப்பில் கூறியவை காண்க என்று சொல்லி, திருமலை சிறப்புல தான் நம்ம விரிவா பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? திரும்ப அதை நம்ம பார்க்கணும் சொல்றோங்கிறது இல்லை. தொண்டத்தொகை திருத்தொண்டத்தொகை அருடைமையால் சிவனடியார் ஒளிவு பெருகிற்று ஆதலின் அருமறை செய்வம் ஓங்க அவதரித்த என்பதாம் என்று சொல்லி, இப்ப இந்த திருத்தொண்டத்தொகை சொன்னதுனால அடியாருடைய பெருமை ஓங்கியது என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்கங்க வழிபாடுகள் இருந்தது, அடியார் வழிபாடு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இது இல்லை. 63 நாயன்மார்கள் என்று சொல்லி அந்த வழிபாடு வந்ததுக்கு பிறகுதான் அடியார் வழிபாட்டினுடைய சிறப்பே விளக்கம் பெற்றது. அந்த 63 நாயன்மார்கள் வந்ததுக்கு யார் காரணம்? சுந்தரமூர்த்தி சாமிகள். அவருக்கு அடியெடுத்து கொடுத்தது திருவாரூர் தியாகேச பெருமாள். இப்படியெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு முதல் நூலை அடியெடுத்து கொடுத்தவர், முதல் நூல் பாடியவர் சுந்தரர், அடியெடுத்து கொடுத்தவர் ஆரூர் பெருமாள். அதே மாதிரி வகை நூல் பாடியது நம்பியாண்டார் நம்பிகள், அவருக்கு அடியெடுத்து கொடுத்தது பொல்லாப்பிள்ளையார். அதே மாதிரி விரிநூல் பாடியவர் சேக்கிழார் பெருமாள், அடியெடுத்து கொடுத்தது நடராஜ பெருமாள். எல்லாமே அவங்க பாடல. யாரு உள்ள இருந்து
இறைவன் தான் அடியெடுத்து கொடுக்கணும். மற்றதெல்லாம் அவங்க பாட்டு பாடிட்டு போகலாம். ஆனா இது மட்டும் உள்ள இருந்து உள்ள புகுந்து பெருமான் அடியெடுத்து கொடுத்து அதற்கு பிறகு பாடணும். அதான் பெரிய சிறப்பு. அருமறை சைவமோங்க அவதரித்த இது போலவே நமது பரம ஆச்சாரிய மூர்த்திகளாகிய அப்பமூர்த்திகள் நாவுக்கரசு பெருமான், ஞானசம்பந்த பிள்ளையாரும் அதே மாதிரி அவதரித்தது அருமறை சைவம் ஓங்க என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலேங்க அவருடைய அவதாரத்துக்கு மட்டும் சேக்கிழார் பெருமான் 20 காரணம் சொல்றாரு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 20 காரணம் சொல்றாரு. 20 காரணத்தை எத்தனை பாட்டில் சொல்லாதீங்களோ 5-6 பாட்டில் சொல்றாரு. அதை சொன்னாவே ஒரு வகுப்பு போயிடும். அவ்வளவு காரணம் இருக்கு. ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்தது அவ்வளவு காரணம். 20 காரணம், அது ஒரு நாளைக்கு தனியா அவர் பேசுகிறது. 20 காரணத்தையும் சொல்றாரு. நாவுக்கரசு பெருமான் அவதாரத்தை ஒரு பாட்டில் சொல்லிடுறாரு. திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதற்பின் அளவில் கடை துறை தளர்ப்பு அருந்தவத்தோர் நெறிவால வளரும் மருள் நீக்கியார் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரே பாட்டில் தான் சொல்றாரு. ஆனா ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்தது மட்டும் 6 பாடல்கள் இல்லை. அதே மாதிரி 20 காரணங்கள். 3 பெருமக்களுமே அவதரித்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட மணிவாசக பெருமானையும் சேர்த்துக்கலாம். 4 பேரும் அவதரித்தது நாம செய்த ஒரு பெரிய தவம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சாமிகிட்ட இருந்து கீழே வந்தவங்க தான் அது. இவங்கெல்லாம் நம்மெல்லாம் இந்த உடம்போடு இங்க வந்தது வினையின் காரணமாக இல்லைங்களா? நம்ம எல்லாருமே வினையின் காரணமாகத்தான் வந்திருக்கிறோம். அந்த வினையில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய, ஆனா வினை தான் இல்லைங்களா? ஆனா அவங்க எல்லாம் அப்படி அல்ல. இப்ப நம்மள மாதிரி அவங்களும் இந்த உடம்போடு இந்த மண்ணுலகத்தில் இருந்ததுனால நம்மள மாதிரி தான் அவங்களும் வினையோட வந்திருப்பாங்கன்னு கிடையாது. அப்படி இல்லை. அவங்க எல்லாம் ஏற்கனவே பெருமான் கூட இருந்தவங்க. பண்டு திருவடி மரவா பான்மையோர் ஞானசம்பந்த பெருமான். பண்டு திருவடி மரவா பான்மையோர். மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் திருத்துருத்தி தேவாரத்தில் பாடுற ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சாமியே சொல்றாரு, முன்னாமே முனியாகி எமையடைய தவம் என்றார். அண்ணவனை சோலை மடுத்து ஆட்கொள்வோம். திலகவதி அம்மாட்ட சொல்றாரு. இப்போ முன்னாமே முனியாகி எமையடைய தவம் என்றார். நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்ம இதை படிச்சிருக்கோம். போன பிறப்புலேயே கைலாயத்துல சாமிக்கு அணுகு தொடர்றாரு. அப்புறம் ஏன் அவங்க எல்லாம் கீழே வந்தாங்கன்னா நம்மளை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக, நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமானுடைய திருவடியை விட்டு கீழே இந்த மண்ணுலக வாழ்க்கையில் அவங்க எல்லாம் அல்லல் பட்டு இப்படியாவது நம்ம ஏதாவது கொஞ்சம் திருந்தணுமா அப்படின்னா கேள்விக்குறியாத்தான் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நம்மெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெருமாள் சுந்தரமூர்த்தி சாமிக்கு அப்படியே மலர் கொடுத்து மலரும் பூவும் நீரும் கொண்டு அணைந்தவர் இல்லையா? திருநீற்று பொக்கணமும் மலரும் பெருமானுக்கு அணியக்கூடிய ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருந்தவர். 18 வருஷம் நம்மளுக்காக இந்த மண்ணுலக வாழ்க்கையில படாத பாடுபட்டார் இல்லைங்களா? அப்ப யார் நம்மளாம் அவருக்கு நன்றி சொல்லணும். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமேனி எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். அப்படிப்பட்ட சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்த இந்த பிறப்பை நான் வணங்கிக்கிறேங்கிற யாரு? சேக்கிழார் பெருமான். பாருங்க, எத்தனையோ காரணம் இருக்கும். ஆனா சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்த அந்த பிறப்பை நான் முதல்ல வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சுந்தரருடைய பிறப்பு அவ்வளவு சிறப்பு. நம்மெல்லாம் உயிரோடைய வேண்டும் என்பதற்காக அவதரித்த பெருமானார் நம்பிக்கை. அதனால அவ்வளவு சிறப்பு அவர்களுடைய அவதாரத்துல. அருமறையின் தூய சிவாகம நெறிவிளங்க மாணிக்கவாசக பெருமான் அவதரித்தார். ஆகம நெறி விளங்குவதற்காக அவதரித்தவர் தான் மணிவாசக பெருமான் அப்படி சொல்றார். அவதரித்த அவதாரம் என்பது இறங்குகை என்ற பதப்பொருள் தரும் திருமலை. அது அவதரித்தல் அப்படின்னு என்னன்னா மேலிருந்து கீழே இறங்கு. வான் படைத்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் பாடுறாங்க இல்லையா? தென்மலை சோலை குயிலே குயில்பத்துல பாடுறாரு. ஏன் மேல இருந்து கீழே வந்தாராம் பெருமான்? வான் படைத்து மண் புகுந்து. எதுக்கு மண் புகுந்தான்? மனிதரை ஆட்கொள்வதற்காக மண் புகுந்தான் சிவபெருமான். சிவபெருமானே நம்மளை ஆட்கொள்ள
செய்யக்கூடிய அளவுக்கு நாம தவம் செய்திருக்கோம். இந்த தேன்மலச்சோலை குயிலைங்கிற பாட்டுல சொல்றாங்க, வான்படைத்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அப்படி வள்ளல்னா என்னன்னா, எதிர்பாராத செய்யக்கூடிய உதவி இருக்கிற, அதுக்கு பேர் தான் வள்ளல் தன்மைன்னு பேரு. பலனை எதிர்பார்க்காத செய்யறவங்களுக்கு பேர் தான் வள்ளல். வள்ளலார் அப்படின்னு என்னன்னா, எந்த ஒரு பலனை ஒரு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு புண்ணியம் செஞ்சா அதுல வரக்கூடிய புண்ணியத்தை கூட எதிர்பார்க்காம செய்யறாங்க பாருங்க, அதுதான் வள்ளல் அப்படின்னு. மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் சிவபெருமான். மருவிய தவத்தால் மிக்க பலம் பதினர். இப்பகுதி முன்பு மிகுந்த தவம் செய்து தன்னிடத்தை நம்பிகள் அவதரிக்கும் பேறு பெற்றது அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்பிகள் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதி பேர் பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு அந்த பதி புண்ணியம் செஞ்சிருக்கு. ஒரு சாதாரணமா ஒருத்தர் பிறக்கிறதுங்கிறது வேற, இந்த மாதிரி ஒரு அருளாளர்கள் பிறக்கிறது அவதரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. மாதவம் செய்த தென் திசை அப்படிங்கிறது அதுதான். அந்த மாதவம் செய்த தென் திசை திருநாவலூர் தான். அவர் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அது தவம் செய்தது. எருக்கத்தம்புலிகரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எருக்கத்தம்புலிகர் அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஞானசம்பந்த பெருமான் அப்படி யாத்திரையா வருவார். நிவா நதிக்கரைன்னு பேரு, அந்த ஆத்துக்கு பேரு நிவா நதின்னு பேரு. அந்த நிவா நதிக்கரையை ஒட்டி அப்படியே ஒரு யாத்திரை வருகின்ற பொழுது கூட யாழ்ப்பாணர் வர திருடல் கண்ட யாழ்ப்பாணர். ஞானசம்பந்த பெருமான் அந்தனர் இல்லையா, அவர் பாணர் குலங்கிறது கொஞ்சம் குறைவான குலம் தான். ஆனா அவர் அப்படி யாத்திரை வந்து கொண்டிருக்கிற பொழுது யாழ்ப்பாணர் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, எருக்கத்தம்புலியூர் வந்துடும். இப்ப அதுக்கு பேர் ராஜேந்திர பட்டணம். எருக்கத்தம்புலியூருக்கு பேர் இப்ப ராஜேந்திர பட்டணம். விருதாச்சலத்துல இருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில அந்த ஊர் இருக்கு. அந்த எருக்கத்தம்புலியூர் வந்த உடனே ஞானசம்பந்த பெருமான்கிட்ட சொல்றார், ஐயா அடியேன் அவதரித்த பதி இதுதாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்ல, அப்படியா சரி சரி இங்கதான் பிறந்தையா அப்படின்னு சொல்லல. எப்படி சொன்னாரு தெரியுங்களா, ஐயர் நீர் அவதரித்திட பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்றார். பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு பெரியவர். அதான் ஐயர் குலத்துல பிறந்தவர், இவர் பாணர் குலத்துல பிறந்தவர், ரொம்ப குறைவான குலத்துல பிறந்தவர். ஆனா என்ன சொல்றாருன்னா, ஐயர் நீர் அவதரித்திட பதி அளவில் மாதவம் செய்தது. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எருக்கத்தம்புலியூர் பெருமான் அங்க இருக்கிறார் இல்லையா. எருக்கத்தம்புலியூர் பெருமான் அங்கதான் இருக்கிறாரு. அவர் எந்த காலத்துல வந்திருப்பார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இவர் அவதரித்ததுதான் அவ்வளவு சிறப்பம். ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். சொன்னவர் ஐயர் இல்லைங்களா, சொல்லப்பட்டவர் பாணர். ஐயர் நீர் அவதரித்திடப்பதை அளவில் பாதமும் செய்ததுன்னு. அப்ப பெரியவங்க அவதரித்த பதிக்கு ஒரு பெருமை இருக்கு. நம்மெல்லாம் அங்கேயும் ஓடக்கூடாது. வியாழக்கிழமையான நம்ம வேற பக்கம் போயாது, ரொம்ப கொடுமைங்க அதெல்லாம். ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழிக்கு போங்க, நாவுக்கரசு பெருமான் அவதரித்த திருவாமூர் போங்க, நம்பிகள் அவதரித்த திருவாதவூர் போங்க. அவர் யாருங்க, அவருக்கு நம்மளுக்கு என்னங்க இருக்குது? சைவத்துக்கு அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? அவர் சைவரே கிடையாதுங்க, அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன் போய் நீங்க அவரை போய் தொந்தரவு பண்றீங்க? அவர் பாட்டுக்கு அவருக்கு இங்கேயே கொண்டு போறாங்க, யாரோ வழிபாடு செய்யணும். நாம ஏங்க அங்க போய் வழிபாடு செய்யணும்? நமக்கு எது அவருக்கு அந்த வழிபாட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா சொல்லுங்க. இப்போ ஒரு கோர்ட்ல தீர்ப்பாச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆகம முறைப்படி இருக்க கோயில அந்த சிலை வைக்க கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நம்ம கோயில்ல ஓப்பனாவே சொல்றேன், பாபா சிலை கொண்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு ஆகம கோயில்கள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நீதிபதிகள் ஒரு அவங்க சொல்ற இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கூட நமக்கு இல்லை. அப்ப நம்ம சாமி கொடுக்க மாட்டாரா? அங்க போனாதான் கிடைக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அருளாளர் அவதரித்த பதிக்கு போங்க, நம்ம வினை நீங்கும். அவங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துக்கு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டினாங்க இல்லைங்களா, வைணவமா இருக்கட்டும் சைவமா இருக்கட்டும், அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. எதா வேணாலும் இருக்கு. ஒரு இந்து கோயில் இல்லையா, இந்த ராமர் கோயில் கட்டினதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் பணம் கொடுத்தாங்க தெரியுங்களா? இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கொடுத்தது, அரபு நாடுகள் கொடுத்தது. பாபா ட்ரஸ்ட் மட்டும் ஒரு பைசா கொடுக்கல. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பைசா கொடுக்கலைங்க. அவன் வசூல் பண்றதுக்கு, நம்மளை சொல்றதுக்கு தான் கோயில் வச்சுட்டு இருக்கிறான். அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அந்த விழிப்புணர்ச்சி நம்ம உண்டு பண்ணணுங்க. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பணம் கொடுத்தாங்க. அப்படிங்க
இஸ்லாமிய நாடுகள்லாம் கொடுத்தாங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவில் 20 ஏக்கரா இடம் கொடுத்து இந்து கோயில் கட்டுறதுக்கு அவங்க மோடி போய் இப்படி திறந்து வச்சுட்டு வந்தாங்க. 20 ஏக்கர். சுத்தமான இஸ்லாமியர்கள் அவங்க வந்து நமக்கு இந்து கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது மட்டுமல்ல, கோயில் அவங்களே கட்டி கொடுத்தாங்க. அந்த கோயில் அடிக்கல் நாட்டுறதுக்கு அந்த நாட்டினுடைய அரசி, அந்த சவுதி மன்னருடைய மனைவி தலையில திருவாசகத்தை சுமந்துட்டு போனாங்களாம். இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி இடம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அந்த அம்மா அப்படி செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதான் நம்ம மத துவேஷத்தோட பேசுறான்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, சந்தான ஆச்சாரியார் இருக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தர் குருவை எடுத்துங்க, அங்க போங்க. அங்க போயிட்டு என்னத்தை போய் நீங்க பண்ணி போறீங்க? வியாழக்கிழமை ஓடுறான், நம்மால் சோறு போடுவாங்கிறதுனால போறாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. அது பெரிய புராணம் படிக்கிறேன், கண்டிப்பா போகக்கூடாது. இது நம்மளால முடிஞ்ச 4 பேர்த்தையாவது நம்ம நிறுத்துவோமே, வேற இல்லை. தெரியாம போயிருக்கலாம். நானும் போயிருக்கிறேன், தெரியாம போயிருக்கிறேன், நானும் போயிருக்கிறேன். நான் வந்து போனதே இல்லைனால நான் சொல்லலை. அது ஒரு கட்டம் இல்லைங்களா, தெரியாம போறோம். அப்புறம் அதை பத்தி ஒன்று தெரியாம நாம ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம போயிருக்கோம். அது என்னைக்கோ அண்ணன்லாம் கூட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போயிருக்கிறாங்க. அது அப்போ வந்து தெரியாது நமக்கு. ஐயா போயிருக்கிறாரு, தெரியாத போனதான். இனிமேல் நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது. வைக்கக்கூடாது. அதாவது கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு ஆகம கோயில்களை வந்து அதை வைக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு சொல்லியிருக்காங்க. மறுபிய தவத்தான் மிக்க வளம்பதி. இந்த பதி வந்து அவ்வளவு தவம் செய்தது என்று சொல்றாரு. அப்புறம் சொல்ற வாய்மை குன்றாவை அப்படின்னா மறையவர் குணங்களில் இது சிறந்தது. மறையவர்கள்னா அந்த ஐயர்கள் இல்லையா, அந்தனர்கள். அவங்க எப்படின்னா வாய்மை குன்றாதவர்கள், சொன்னாதான் மறுபடியும் மாற்றி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி மறையவர்கள் கூடிய பதி. வேதத்தில் விதித்த தர்மம் சர சத்தியம் பத அப்படின்னா தர்மத்தை கடைபிடி, சத்தியத்தை பேசு அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பகுதியிலே நம்பியலது திருமணம் இறைவனால் தடுக்கப்பட்ட சரிதத்திலே மறையவர்களின் குணமேன்மையில் வைத்து இதனை கண்டுகொள்ளினார். அதாவது சுந்தரருடைய திருமணத்தை இறைவன் தடுத்தாற் கொள்றார் இல்லையா, அதை பேசி முடிச்சதை யார் அப்படின்னா அந்தணர்கள் தான். வெண்ணெய்நல்லூர் இருக்கக்கூடிய அந்தணர்கள். அவங்க தான் பேசி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த ஓலையெல்லாம் பார்த்து இது பாட்டனார் எழுதின ஓலை தான், கையெழுத்தெல்லாம் ஒப்பிட்டு அதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சொன்னது அங்க இருந்த அந்தணர்கள் தான் சொல்லியிருக்காங்க. திருநீலகண்ட நாயனாருடைய சரிதத்துல வந்து அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் வந்து அங்க தீர்ப்பு சொல்றாங்க. சாமி வந்து அவங்கள தான் அழைச்சிட்டு வர்றாரு. என்னுடைய ஓட்டை வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சாமி சொல்றாரு இல்லையா, அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தது தில்லைவாழ் அந்தணர்கள். ஏன் அவங்களை கூட்டிட்டு வந்தார் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி இவர் சொல்லணுமா, இவர் இது மாதிரி இத்தனை ஆண்டுகளா 2 பேரும் ஒருத்தர் தொடர்றது இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். கற்புற மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்து இப்புறம் புரியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புற புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. 2 பேரும் கணவன் மனைவி உடல் இன்பம் கிடையாது. ஆனா அப்படி இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. எத்தனை வருஷத்துக்கு தெரியாது. வடிவரு மூப்பு வந்து வளமலி இளமை நீங்கி வடிவரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்த மன்பு தம்பிரான் கருத்து சாயார். சின்ன வயசுல இருந்து கடைசியா மூப்படைஞ்சு கோல் கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது. அதுதான் ஒரு கடைபிடித்துடைய ஒழுக்கம். இது எல்லாரும் பாரோர் கேட்காம சைக்கிளா பெருமானாங்க. பாரோர் கேட்க எல்லாரும் கேட்கிற மாதிரி திருநீலகண்ட நாயனாருடைய திருவாக்குல சொல்லணும்னு சாமி நினைக்கிறார். அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் சொல்லுங்க இல்லையா, கையை பிடிச்சுதான் நீ முழுகணும் அப்படிங்கிறாங்க. கையை பிடிச்சுதான் முழுகணும்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, தண்டு அந்த தண்டுல அந்த பக்கம் அவங்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் நான் பிடிச்சுக்கிறேன், 2 பேரும் முழுகிறான்னாரு. ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு சாமி. வேதியில தானே வராரு, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் வந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு, நான் அவங்கள தொடமாட்டேன் அப்படிங்கறது அப்பதான் சொல்றாரு. பார்வோர் கேட்க எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்து
அவர் மீண்டும் அந்த இளமை அவருக்கு கிடைக்கும். இளமையாக்கியான் குலம்னு அதுக்கு பேரு. திருப்புளிச்சத்தில் இருக்கக்கூடிய குலத்துக்கு பேரு இளமையாக்கியான் குலம். மீண்டும் இழந்த இளமையை அவரு பெற்றார். திரும்ப பெற முடியாத ஒன்னே ஒன்று இளமை தாங்க. 30 வயசு அப்படிங்கிறது 30 வருஷம் கழிச்சு வராது இல்லையா? பணம் காசு எப்பனாலும் வரும். பணம் வரும், காசு வரும், செல்வம் வரும், புகழ் வரும், எல்லாமே வரும். திரும்ப பெற முடியாத ஒன்னே ஒண்ணு இளமை. அதை பெற்றவர் வந்து நாயனார், திருநெல்வேலி நாயனார், வேற யாரும் கிடையாது. மீண்டும் அந்த இளமை பெற்றவர் அவர் தாங்க. இப்படி வாய்மை குன்றாதவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த மறைவர்களை சொல்லணும். திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய வரணும். அந்த ஊர்ல வந்து நாயனார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதரிக்கிறார். அதுதான் அவதார பாட்டு. இந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடைவை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். பாருங்க, அவதாரம் நோக்கமே பாருங்க. தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். ஏன் சுந்தரர் வந்து நாவலூரில் பிறந்தார் அப்படின்னா முதல் 3வது பாட்டிலேயே சொல்லுங்க. தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். என்ன தீமைங்க அது வரைக்கும் இருந்தது? நாட்டில் ஒரு தீமை இருந்தது. அடியார் வழிபாடு இல்லாமல் இருந்தது, திருத்தொண்ட தொகை இல்லாமல் இருந்தது. அந்த தீமை நீங்கும் பொருட்டாக அவர் வந்தார். அதுதான் அந்த தீதகன்று உலகம் உய்ய. மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம் அப்படின்னா உமாதேவியார் ஒரு பாகத்தில் வைத்த பெருமானுக்கு வழி வழியாக அகம்படி தொண்டு செய்யக்கூடிய வேதியர் குலம், அந்த குலம் அப்படின்னா சிவாச்சாரியார் குலம். இப்போ நம்ம கோயிலில் சிவன் கோயில் பூஜை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் சிவாச்சாரியர். அவங்க தான் ஆதி செய்வர். நம்ம அவங்களை வணங்கணும். ஏன்னா நம்ம வணங்குறதுக்கு தகுதியுடையவங்க. நம்ம கோயிலுக்கு போனோம்னா மனசுக்குள்ளையாவது அவங்களுடைய திருவடியை வணங்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க, அப்போ நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த ஐயர் ரொம்ப நொரண்டுங்க இருந்துட்டு போறாரு, அவர் பேசுறதே சரியில்லைங்க, பரவாயில்ல பேசிட்டு போறாரு. ஆனா நம்மளுடைய கடமை என்ன? அவங்களை வணங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுந்தரனுடைய மரபுல வந்தவங்க தான் ரொம்ப முக்கியம். சுந்தரனுடைய மரபுல அந்த முதலையுண்ட பாலகன் மீட்டு கொடுத்தார் இல்லையா, அந்த முதலையுண்ட பாலகன் இருக்க அந்த மரபுல வந்தவங்க இங்க இருக்கக்கூடிய, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பார்த்தா அதுதான் நினைவு பாருங்க. நம்ம வெளியே அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. மரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உரிமை அவங்களுக்கு தானே இருக்கு, நமக்கா இருக்கு. நம்ம கோயிலை கட்டி நாம உள்ள போய் சாமி விட்டுக்கலாம். ஆகம முறைப்படி ஆதி காலத்துல இருந்து கோயில் இருக்கக்கூடிய கோயில்ல உள்ள போய் வழிபாடு செய்யக்கூடிய உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கு. அர்த்தாக்குணத்துல அங்க பெருமை நிறைய உள்ளது. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் அப்படின்னார் சுந்தரர் சொல்றார். ஒரு அந்தனன் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க எப்படியே இருந்துட்டு போறாங்க, அது நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம வந்து அவங்க திருவடியை வணங்கணும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. நம்ம யாரும் நினைச்சு வணங்கணும்? சுந்தரரை நினைச்சு வணங்கணும். அதான் மாதொரு பாகனாருக்கு, யாரு சிவபெருமானுக்கு, உமையம்மை ஒரு பாகத்தினுடைய சிவபெருமானுக்கு வழிபடி அடிமை செய்யும் வேதியர் குலம் அப்படின்னாரு. அப்படின்னா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்ம அடியார்கள் எல்லாம் பூசை பண்றேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போனாங்க. ஒரு காலத்துல நிறைய போவாங்க. எங்க பகுதியில் இருந்து பவானி குமரப்படைக்கிறதெல்லாம் போவாங்க. கொஞ்ச நாளைக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேள்வி பழகிக்குவாங்க. வேள்வி பழகிட்டு பூஜைக்கு போட்டு வேள்வி போயிடுவாங்க. அதாவது இவங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுல வருமானம் அதிகமாக வருதோ அதுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க போவாங்களா? போமா. நீங்க தஞ்சாவூர் பக்கம் திருவாரூர் பக்கம் போய் பாருங்க, கண்ணுல தண்ணி வருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா காணிக்கு போறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா விடாம கோயிலை கட்டி காக்குறாங்க. நம்ம அன்பர்கள் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் வந்து பூஜை பண்றாங்க, அவங்கள பாராட்டலாம். அது எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி சொல்ல விரும்பல. ஆனா பூஜைக்குன்னு போறாங்க, வருமானம் இதை விட எச்சா வந்தோன்னா இதை விட்டு போட்டு அங்க போயிடுறாங்க. இதெல்லாம் போகக்கூடாது. இது ஆனா ஆதி செய்வர்கள் அப்படிங்கிறத வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம் அப்படின்னு. அதுலயும் ஒரு சிலர் இருக்கலாம், எக்ஸப்ஷன் கேஸ். அதை பத்தி நாம பேசக்கூடாது. பெரும்பான்மை எப்படி அப்படிங்கிறதான் பேசணும். அங்கெல்லாம் 10 ரூபா காணிக்கு போட்டாவே பாவமா அவங்க அது ஒரு பாக்கியமா கருதுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன போடுறதுக்கு கோயில் வழி இல்லாத கோயில் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவங்க பாரம்பரியமா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதான் அந்த வழி வழி அடிமை அப்படிங்கிறது. அதான் இதெல்லாம் இருக்கு.
அப்படின்னு சொல்றாரு. வேதியர் மேம்படு சடையனாருக்கு, அந்த குலத்துல ரொம்ப மேன்மை பொருந்திய சடையனார் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு எங்க திருநாவலூர்ல. மேம்படு சடையனாருக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையசை ஞானியார். ஏதமில் கற்புனா, ஏதம்னா குற்றங்க, குற்றமில்லாத கற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு அம்மா யார், இசை ஞானி பிராணி. நன்னூல் ஒரு சூத்திரம் இருக்கிறது, கடைபிடிக்க முடியாது, அது வேற. கற்பனப்படுவது சொற்றியம்பாமை அப்படின்னு சொல்லி, கற்பனப்படுவது சொற்றியம்பாமை அப்படின்னா கணவன் என்ன சொன்னாலும் அதை மீறி பேசாத ஒரு பேச்சு இருக்கு, அதுதான் வந்து கற்பு அப்படின்னு சொல்லி நன்னூல் சொல்லு. கற்பனப்படுவது சொற்றியம்பாமை, என்ன சொன்னாலும், நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது, இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு, கெட்டதெல்லாம் சொல்ற, அதை பத்தி எல்லாம் கணவன் என்ன சொன்னாரோ அதுதான். அப்படி ஒரு காலத்துல இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அதான் கற்பனப்படுவது சொற்றையம்பாமை அப்படின்னு சொல்லி. முடியாது இருந்தாலும் இருந்திருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் இலக்கியத்தில் அப்படி ஒரு சொல்ல இருக்கு. எல்பை நாயனார் சம்சாரம் சொன்னாங்க இல்லையா, என்னதான் ஒரு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட சொன்னா போடுவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பணிவிட செய்ய சொன்னா செய்வாங்க. வந்த அடியாருடைய போன்னு சொன்னா எந்த பெண்ணாவது போவாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஆனா இயல்பை நாயனார் சம்சாரம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இன்னுயிருக்கு ஒரு நாதா, நீ உரைக்கும் வார்த்தை எல்லால் வேறு உரிமை உள்ளதோ எனக்கு அப்படின்னு. பெரிய புராணத்துல தான் அந்த மாதிரி பெண்களை பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பெரிய புராணத்துல தான் பார்க்க முடியும். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்தவர் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் ஒரு பொருளை கேட்க வந்திருக்கிறேன், நீங்க கொடுக்கிற மாதிரி இருந்தா நான் கேட்கிறேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கு அந்த இடம். இசையலாமனில் எம்பலாம் அப்படின்பார் வந்தவர். இசையலாமன் நீ கொடுக்கிற மாதிரி இருந்தா நான் கேட்கிறேன் அப்படின்பார். இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அதை பத்தி கவலையே இல்லை. யாது ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னா. அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் இறைவனுடைய அடிமை, உயிரற்ற பொருள் அனைத்தும் இறைவனுடைய உடைமை. ஆனா இங்க நாயனார் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இறைவனுடைய அடியாருடைய உடைமை அப்படின்னா. அடியாருக்கு சொந்தமான பொருள், ஐயமில்லை அருள் செய்யும், சந்தேகமே வேணா நீ கேளு அப்படின்னாரு. வந்தவர் என்ன கேட்டார் அப்படின்னா, மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தேன். மண்ணு காதல் என்ன தெரியுங்களா, நிலை பெற்ற அன்பு, உங்களோட நிலையான அன்போடு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை வேண்டி வந்தனன். மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். ஆனா அவருக்கு வந்து முன்னையனும் மகிழ்ந்தும் வச்சிருக்காரு. இதுதான் பெரிய புராணம், முன்னையனும் மகிழ்ந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற பொருளை கேட்டதுனால கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது, இல்லாத பொருளை கேட்டதை எப்படி கொடுக்கறது, அதனால முன்னையனும் மகிழ்ந்துன்னாரு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அம்மாவை பார்த்தாரு, விதிமனக்குலம் அடந்தை உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்றாரு. இந்த மாதிரி கேட்கிறாரு, போறையானெல்லாம் கேட்கல. என்ன சொன்னாரு, உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன், உரிமை எப்படி பாருங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என் உயிருக்கு ஒரு நாதா, அதாவது உயிர்நாதன்னா சிவபெருமான் தான் உயிர்நாதன், சிவபெருமான் தான் உயிர்நாதன். ஏன்னா ஒவ்வொரு பிறவிகள் தோறும் நம்ம உயிர் பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் கூட வரது யாருன்னா சிவபெருமான் தான். அப்ப கணவன் யார் அப்படின்னா உடல்நாதன் தான் கணவன். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் கணவன் நமக்கு துணை இல்லையா. அந்த உடம்பு நீங்கியாச்சுன்னா அவர் யாரோ நம்ம யாரோ அவ்வளவுதான் இல்லைங்களா. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, திருமுறை சொல்லுது. அவர் அப்பர் சாமி சொல்றார், செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவர்கள் தீமூட்டி செல்லா நிற்பர், திரு ஆணைக்க தேவாரத்தில் சொல்றார். அப்ப இந்த அம்மா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, என் உயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் உயிருக்கு ஒரு நாதா, நீ உரைக்கும் வார்த்தை எல்லாம் வேறு உரிமை எனக்கு உள்ளதோ என்று சொல்லி உடனடியாக புறப்பட ஆரம்பிச்சாங்க. உடனடியாக புறப்பட ஆரம்பிச்சு, ஆனாலும் அம்மாவுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு கலக்கம் வந்துதான். கலங்கி பின் தெளிந்தும் சேக்கிர பெருமாள். ஏன் அந்த கலக்கம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இப்படி போக சொல்லிட்டாரேன்னு கலங்கல. என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் செய்கின்ற பொழுது என்ன சொல்லி திருமணம் செய்யறோம், இந்த பெண்ணை நான் கண்கலங்காம வச்சிருப்பேன், இந்த பெண்ணை வந்து என்னுடைய உயிர் போற வரைக்கும் கலங்காம வச்சிருப்பேன்னு சொல்லி நம்ம அக்னி சாட்சியை திருமணம் செய்யறோம். அந்த வார்த்தைக்கு பங்கம் வந்துருமோ அப்படின்னு கணவனுக்கு அதனால ஒரு கெட்ட பேர் வந்துருமோ நினைச்சாங்களாம். இதுக்கு சொன்னது இப்படி சொன்னதுக்கு பிறகு கூட இருந்தாலும் கணவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு கலங்கினாங்களாம். அதற்கு பிறகு தெளிவடைஞ்சாங்களாம். அதற்கு பிறகு கணவனார வணங்க
கணவன் வந்து மனைவியை வணங்கினாரு. மனைவியை வணங்குறது முறை இல்லையே, நம்ம இலக்கியத்துல இல்லை, இருந்தாலும் கூட வணங்கினார். ஏன் வணங்கினார்னா, இப்ப அந்த மனைவி வந்து மனைவியா இல்லை, வந்த அடியாருடைய பொருளா போயாச்சு, அதனால வணங்கினார். சேக்கிழார் பெருமான் அந்த சரீரத்தில் சொல்றாரு. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா நம்ம பெரிய புராணத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அதான் அந்த கற்பு, ஏதமிழ் கற்பின் வாழ்க்கைன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்காக அத்தனை சொல்றாங்க. ஏதமிழ குற்றமில்லாத கற்புடைய இசைஞானி பிராட்டியார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இசைஞானி பிராட்டியாரை பத்தி ஒரே பாட்டு தான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஒரே நாயன்மார்ல ஒருத்தர் ஒரே பாட்டு தான் சொல்றாரு. இசைஞானி பிராட்டியாருடைய சரிதம் ஒரே பாட்டு தான், சடைய நாயனாருடைய சரிதம் ஒரே பாட்டு தான். இசைஞானியருடைய சரீரத்துல ஒரு பாட்டுனால ஒரு பாட்டுல பொண்ணு எடுத்துறாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒடியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அலியாபுரங்கள் எய்தளித்த ஆண்ட நம்பி தம்மை பயந்தார் இளியாங்குளத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. எவருக்கு முடியாதா அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அப்படின்னா, சடையனாருடைய திருமணையால் அவங்க அது மட்டும் அல்ல அவங்க பெருமை. சடையநாயனாருடைய மனைவி அதல்ல, முப்புறங்களை அளித்தாருடைய சிவபெருமான் அவருடைய தோழரை பெற்ற ஒரு பெருமாட்டி அப்படின்னா, அரியாபுரங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க அப்பா எப்படி தெரியுங்களா? ஞான சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இசைஞானியாருடைய அப்பா பேரு ஞான சிவாச்சாரியார், திருவாரூர். அப்புறம் என்ன சொல்றாரு? அலியாபுரங்கள் எய்தளித்த ஆண்ட நம்பிதமை எளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை அப்படின்னு, உயர்ந்த குலத்துல பிறந்தவங்களா இசைஞானி. எளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. அவ்வளவு பெருமையுடையவங்க. சடைய நாயனாருடைய மனைவி, சிவபெருமானுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரனுடைய அம்மா, அப்புறம் ஞான சிவாச்சாரியாருடைய மகள். இவ்வளவு பெருமையுடையவங்களை போய் என்னால சொல்ல முடியும், என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி சொல்றாரு பாருங்க, அதான் ரொம்ப சிறப்பு. எவருக்கும் முடியாதா அப்படின்னா, என்னால மட்டுமல்ல யாராலையும் முடியாது. அந்த மாதிரி அம்மா சரி, என்னால பல இடங்கள்ல வந்து என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா வேற யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னது அந்த இடம் தான். காரைக்கால் மேற்புறத்துல சொல்றாரு நிறைய. ஒரே ஒரு பாட்டு தான், ஒரே ஒரு பாட்டுல சரிதத்தையே முடிச்சாரு. அவ்வளவு சிறப்புடையவர் அந்த ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை இசைஞானியார். அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு பெருமை. இசைஞானி பிராட்டியாருடைய பெருமை சொல்லி மாறார். சுந்தரமூர்த்தி சாமிகளையே மகனாக பெற்று, சிவபெருமானுக்கு தோழராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மகனாக பெற்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை. யாராலும் நினைச்சு பார்க்க, ஒரு நம்ம பையன் வந்து ஒரு டாக்டருக்கு படிச்சிட்டான்னாவே நமக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை அளவிட்டு சொல்ல முடியாது. அப்புறம் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றா அது ஒரு மெரிட் இருக்குது இல்லைங்களா? ஆனால் சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பெற்றா அந்த அம்மாவுடைய பெருமை எப்படி இருக்குன்னு, அதான் இசைஞானி பிராட்டியாருடைய ஒரு பெருமை. ஓலை காட்டி ஆண்டவர் இல்லையா, அதான் தீதகன்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனைசை ஞானியார் வாழ் தீதகன்ற உலகமுய்ய திரு அவதாரம் செய்தார். தீதகன்று உலகமுய்ய என்ன தீமை? அடியார் பெருமை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை இல்லாத ஒரு தீமை நீங்கும் பொருட்டாக அவதரித்தார். திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் அவர் நமக்கு செய்த ஒரு பெரிய உபகாரம். பேர் உபகாரம் என்னன்னா எத்தனையோ இருக்கலாம், ஆனா அந்த திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் பேர். திருத்தொண்ட தொகையில இன்னைக்கு நாம உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. பெரிய புராணம் பேசுறோம், இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பெரிய புராணம் பேசப்படுகிறது, அங்கங்க கருத்தரங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? திருத்தொண்ட தொகை தான் காரணம். மூலநூல் திருத்தொண்ட தொகை தான். அல்ல இது ஆதிசைவ மரபு. மாதுரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் குலம் என்று சொல்வது ஒரு ஆதிசைவ மரபு. சிவபிராமணர் என்று சொல்லக்கூடியது இவங்கதான். இவர் இன்றைக்கும் திருக்கோயில் பூசையாகிய அகம்படி திருத்தொண்டுதவர் வேறு தொழில் செய்யாமை காண்கிறார். சிவமறையோர் திருக்குறத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகத்தடிமையாம் அதனுக்கு ஒருவர் தம்மை நிகரிலர் என்று சொல்லி சொன்னார். புகழ்துறை நாயனார் இந்த குலத்துல பிறந்தவர். நம்ம 63 நாயன்மார் ஒருத்தர் வராலே அரிசிக்கரை புதூர் புகழ்துறை நாயனார். தங்கோனை நவத்தாலே தத்துவத்தின் வடிவுடனால் பொங்காத ஞானத்து வற்கரமாய் பசிவறிந்தும் எங்கோமா தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகனும் பொங்காரவன் மலர் கொண்டு
குளிர் புனல் கொண்டு அர்ச்சித்தார் அப்படின்னு சொல்லுவார் சேகர பெருமான். ஆனால் மிகப்பெரிய வறுமை, அந்த ஊர்ல வந்து சாப்பாட்டுக்கே பஞ்சங்க. அந்த புகழ்துறை நாயனார் சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு. அவரால் வந்து நிற்க முடியல, நடக்க முடியல. ஆனா இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு இருக்குது பாருங்க, அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை தவறாக செஞ்சாராம். அப்படி பசியோட குடத்துல நிறைய தண்ணி எடுத்துட்டு அப்படி நிவேதனம் எல்லாம் எடுத்துட்டு போறார். அப்படி போய் சாமி கிட்ட அந்த சாமி மேல அந்த தீர்த்தத்தை ஊத்துற பொழுது அப்படியே மயங்கி விழுந்தவர் அப்படியே தூங்கிடுறாரு. ஏன்னா அவ்வளவு சலுப்பு, அப்படி தூங்கிடுறாரு. அப்பதான் சாமி வந்து அவரை எழுப்பி, இந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு காசு, படிக்காசு. அந்த சாமிக்கு பேர் என்ன தெரியுங்களா? படிக்காசு கொடுத்த பரமர். படிக்காசு கொடுத்து பரமர். திருவேலிமலையில ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசருக்கு கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி புகழ்துறை நாயனாருக்கு அந்த பஞ்சகால நீங்கிற வரைக்கும் படிக்காசு கொடுத்தார். அப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க சிவாச்சாரியர். தன்னால நிக்க முடியல, நடக்க முடியல, குடத்தை தூக்கி தீர்த்தத்தை ஊத்த முடியல பெருமானுக்கு. அப்படியே தீர்த்தத்தை விட்டவர் அப்படியே விழுந்தவர், சாமி மேலேயே விழுந்தவர். அதற்கு பிறகு பெருமான் வந்து கனவிலே தோன்றி அவருக்கு படிக்காசு கொடுத்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படும். அந்த குலத்தில் அவதரித்தவர் அதான் பெரிய மாதவி மகனார் எப்போது வினியவரால் இன்னொருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வழுவாமை அப்போதைக்கு அப்போதாம் ஆறுமிகு அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் செய்வராம் முனிவர் அப்படின்னார். எதுல சொல்றாருன்னா முப்போதும் திருமேனி தின்றார். முப்போதும் திருமேனி தின்றார் புராணத்துல முதல் செய்வர் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல் செய்வராம் முனிவர் என்று சொல்லி சொல்றாரு. பெருமானுடைய திருவடி வணங்கக்கூடியதுல முதல் அவங்க தான். எப்போதும் இனியவரான் இன்னொருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வழுவாமை அப்போதைக்கு அப்போதும் ஆர்வமிக அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் செய்வராம் முனிவர் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி பிரம்மதேவர் முகத்து, அதாவது முப்போதும் திருமேனி திண்டுவார் புராணத்திலேயும் கூறியவற்றால் என்று சொல்றாரு. பிரம்மதேவர் முகத்திலிருந்து தோன்றி ஏனை வேதியர் போல் அல்லாமல் இவர்கள் சிவபெருமானின் 5 திருமுறைகள் என்று திருமுகங்களில் இருந்து அதிகரித்து வந்தமையும் ஆகமங்களின் வழியே சிவபெருமானை அர்ச்சிக்க உள்ள இவர்களது உரிமையும் பெறவும் விளங்கும். அதாவது மற்ற அந்தணர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து தேவனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள். இவங்க எப்படின்னா சிவபெருமானுடைய 5 முகங்களில் இருந்து தோன்றிய 5 புலங்கள். அதான் பிரம்மம். இவங்க எப்படி வந்தாங்கன்னா பெருமானுடைய முகத்திலே இருந்து தோன்றியவர்கள், 5 முகங்களில் இருந்து தோன்றியவர்கள் தான் இந்த ஆதிசைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரியர். அதாவது எல்லாரும் ஐயர் கிடையாது. மற்ற சடங்குகள் செய்யறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வேற, அவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிவன் கோயில் பூஜை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த பணி. நீங்க ஏதோ வீட்டில் ஒரு காரியம், நல்ல காரியங்கள் நான் சொல்றது, ஒரு வேள்வி செய்யணும், ஒரு புண்ணியாச்சனை செய்யணும் அப்படின்னா ஆதிசைவர்கள் அழைத்து கொண்டு வந்து தான் செய்யணும். மற்ற பிராமணர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து செய்யக்கூடாது. அவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து தோன்றிய பெருமக்கள் என்று சொல்லி சொல்றாங்க. மகா சைவராக ஏனைய வேதியரிடமிருந்து பிரித்து உணர்தல் பொருட்டு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் என்று சொல்லி சொல்றாங்க. வழிவழி அடிமை செய்யும் வேதியர் எத்தனை? கௌசிகர், காசிவர், அகத்தியர், பரத்துவாசர், கௌதமர். இந்த 5 கோத்திரம். இவங்களுக்கு வந்து 5 கோத்திரம் இருக்குங்க. 5 கோத்திரம் என்னன்னு அப்படின்னா கௌசிக கோத்திரம், காசிப கோத்திரம், அகத்திய கோசரம், பரத்துவாச கோசரம் என்று சொல்லி, கௌதம கோத்திரம் என்று சொல்லி, இப்படி 5 கோத்திரங்கள் வந்து இந்த 5 கோத்திரங்களும் பெருமானுடைய திருமுகத்தில இருந்து தோன்றி. அதான் இவங்கெல்லாம் பிரம்மாவுடைய குழந்தைகள் அல்ல, பிரம்மபுத்திரர்கள் அல்ல, பெருமானுடைய முகத்தில இருந்து தோன்றியவர்கள். அதான் வேதியர். பிரம்மதேவர் முகத்தில் தோன்றிய வேதியர் வேறு, சிவவேதியர் வேறு என்று சொல்லி, தக்க யாகத்தால வந்து வீரபுத்திரா தண்டிக்கப்பட்டவர்கள் தாருகாவனத்து இருடிகள் அவங்க எல்லாம் வந்து பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள். அந்த தக்க கந்தபுராணத்துல அடிபட்டாங்க இல்லையா தக்க யாகத்துல, அவங்க எல்லாம் வந்து வேறு. அவங்க எல்லாம் வந்து அந்த தாருகாவனத்து முனிவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள். அவங்களுக்கு வேற, இவங்க வேற. சிவபெருமானை எப்போதும் ஆன்மார்த்தம் பரார்த்தம் என்ற 2 நிலையிலும் வழிபட்டு சிவநெறி தலைவர்களாய் உள்ளவர்கள் இவர்கள் என்று சொல்லி சொல்றாங்க.
பெருமாளை வந்து எப்பொழுதும் ஒவ்வொரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஐயர்களும் வந்து எப்படின்னா அவங்க கோயில் பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஆன்மார்த்த பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும். அவங்க ரெண்டும் செய்யணும். நம்ம வந்து ஆன்மார்த்தம் மட்டும் நமக்கு, அவங்களுக்கு ரெண்டு. ஆன்மார்த்தம் பண்ணிட்டு தான் சிவபூஜை பரார்த்தம் பண்ணணும். இப்போ நம்ம கோயிலுக்கு போறது கூட சிவபூஜை பண்ணீங்க, ஆன்மார்த்த பூஜை முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு வழிபாட்டு. முதல்ல ஆன்மார்த்தம், அதுக்கு பிறகு ஆன்மார்த்தம் என்ன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய, அதுக்கு பிறகுதான் நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். அதான் ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது. தம்பெருமை தானறியா தன்மையர்களாய் மற்ற வேதியர்களுக்கு தாழ்ந்த நிலையில் தம்மை நினைத்தும் ஒருங்கியும் வருகின்றார்கள் என்று சொல்லி சொல்ல போனா சங்கர மடம் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களே சிவாச்சாரியர் கிடையாது, ஸ்மார்த்த பிராமணர்கள். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம நினைச்சுக்கிறோம் மடம் பெருசு, அவங்க செல்வாக்கு இருக்குது, அதனால அவங்க தான் உயர்ந்தவங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய ஐயர்களோட அவங்க கீழே தான். ஆனா அந்த பெருமை இவங்களுக்கே தெரியாது. இவங்க என்ன நினைப்பாங்க, சங்கர மடம்னா பெருசுன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வந்து சிவன் கோயிலுக்குள்ள உள்ள போய் பூஜை பண்ற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு கிடையாது. வழிவழி அடிமையினர், தாய் மரபு தந்தை மரபு என்ற இருமரபும் அடிமை செய்வோராய் வந்தவர் ஆதலின் வழிவழி அடிமையினர். தாய் வழி தந்தை வழி ரெண்டுமே வந்து அடிமை செய்யக்கூடியது. மலைவழியாருக்கு வழிவழியாளாய் மனம் செய்குடி பிறந்து பல அடியாரோடும் பல்லாண்டு கூடுது திருப்பலாண்டு வருது இல்லைங்களா. மலைவழியாருக்கு வழிவழியாளாய் என்று சொல்லும் மாதிரி பெருமானுக்கு வழிவழியாக தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்கிறார். தோன்றி மேம்பாடு சடையினார், தாம் அந்த மரபில் தோன்றியதனாலே மேம்பாடு அடைந்தவர்கள் தோன்றி என்று சொல்றார்கள். இவருடைய பிதாவுக்கு ஆரூரர். சடையனார்னா சிவபெருமானுக்குரிய சிறப்பு பெயர்கள். சடை என்று சொல்லுவது பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர், இல்ல திருநாமங்கள் ஒன்று என்று சொல்லி. இவருடைய அப்பாவுக்கு பேர் வந்து ஆரூரர் அப்படின்னு சொல்லி பேருங்க. அதாவது சுந்தரருடைய பாட்டனருடைய பேர் தான் ஆரூரர். அது தாத்தாவுடைய பேர் பிள்ளைக்கு வைக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு வழக்கு. அதனால இவருக்கு ஆரூரன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். ஏதமில் கற்புனா குற்றமற்ற தீங்கு இல்லாத கற்பு கற்பை சொல்லி இதனை வாழ்க்கை என்று, கற்பின் வாழ்க்கை இல்வாழ்க்கை என்று சொல்லி சொல்றார். இசைஞானியார், நம்பிகளது தாயாருடைய பெயர் இசைஞானியார். இசைஞானி அம்மையார் திருவாரூர் கமலாபுரத்திலே சிவ கோதம கோத்திரத்திலே ஞான சிவாச்சாரியார் குடும்பத்தில் அவதரித்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு. ஞான சிவாச்சாரிய குடும்பத்தில் அவதரித்தவர். தீதகன்ற உலகம் உய்ய வாசனைக்கம் பெற்று உய்ய சிவப்பேறு பெற, தீதகன்ற உலகம் உய்யன்னா என்ன, பாச நீக்கம் பெற்று சிவப்பேறு அடைய அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்திருக்கிறார். அது போக வந்து இவை இரண்டுமே சிவஞான பாதம் 10, 11, 12 சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பாச நீக்கம் சிவப்பேறு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உலகத்தாரை தீமை போக்கி உயிர்ப்பதற்கு நம்பிகள் அவதரித்தனர் என்பது சொல்றாரு. தீமை போக்கி நன்மை பெறுவதற்கு அவதரித்தார் என்று சொல்லி, உலகம் உயிர்கள் என்று சொல்லி நம்பிகள் நடந்து காட்டிய சிவவழிபாட்டில் நிற்பதாலும் சொல்லி காட்டிய திருத்தொண்ட தொகை அருள்மொழிகளை பயில்வதாலும் உலகம் வந்து அந்த தீங்கின்றி இருந்தது என்று சொல்லி அவதாரம் செய்தது என்று சொல்லி சொல்றார். அதாவது பிறரை உய்விக்க வருதலாதலில் உலகம் உய்ய அவதரித்தார் என்று சொல்லி சொல்றார். அதனால இந்த திருப்பாடல் வந்து நமக்கு நம்பிகளுடைய அவதார திருப்பாட்டு என்று சொல்லி, அந்த அவதார திருப்பாட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேர்த்தையும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்பிகளையும் சொல்லிடுறாரு. அவர் அவதாரத்தினால என்ன நன்மை நமக்கு, பாச நீக்கம் சிவப்பேறு. பாச நீக்கம் சிவப்பேறு எப்படி கிடைக்கும், அடியார் வழிபாடு கூட செய்ததுனால நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த அடியார் வழிபாடு செய்யறதுக்கு யார் காரணமா இருந்தாரு, நம்பிகளுடைய அவதாரம் தான் நமக்கு காரணமாக இருந்தது. இப்படி எல்லாம் வந்து நம்ம இந்த வகுப்புல நம்ம 3 பாடல்கள் சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் வந்து அந்த அவதரித்தாச்சு. இனி அந்த குழந்தை அப்படி சிறுதேர் உருட்டி விளையாடுவது, இறைவன் வந்து அந்த அரசன் வந்து அவரை மகன்மை கொள்வது, இதெல்லாம் அடுத்த வகுப்புல நம்ம என்றும் இன்பம்